അല്പനേരം ചിന്തയ്ക്കായി கொஞ்ச நேரம் தியானத்திற்காக യെശയ്യാവ് 7-ാം അധ്യായം 14-ാമത്തെ വചനം വായിക്കാം. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. കന്യക ഗർഭം ധരിച്ച് கன்னிகை கர்ப்பவதியாகி ഒരു മകനെ പ്രസവിക്കും, ஒரு குமாரனை பெறுவாள், അവന് ഇമ്മാനുവേൽ എന്ന് പേരിടും. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ഹല്ലേലൂയ ஹalleluya. വേദപുസ്തകം ഉയർത്തിപ്പിടിക്കാം. வேத புத்தகத்தை நம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு தலைக்கு மேலாக உயர்த்தி பிடித்துக் கொள்வோம். இயேசுவே, ഞാൻ ജനിച്ചത്, நான் பிறந்தது, ഞാൻ ജീവിക്കുന്നത്, நான் உயிரோடு வாழ்வது അങ്ങയെ ചുമക്കാനാണ്. ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காகத்தான், അങ്ങയെ ചുമക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ്, உம்மை சுமப்பதற்காகத்தான், അങ്ങയുടെ വചനത്തെ ചുമക്കാൻ വേണ്ടി, உம்முடைய வசனத்தை சுமக்கத்தான். അങ്ങയുടെ വചനത്തെ ചുമന്നവരാരും തോറ്റുപോയിട്ടില്ല. உம்முடைய வசனத்தை சுமந்த ஒருவரும் தோற்று போனதில்லை. ജയിച്ച ചരിത്രമേ ഉള്ളൂ. அவர்கள் வெற்றி அடைந்த சரித்திரம் தான் இருக்கிறது. കർത്താവേ, ஆண்டவரே, ഈ ഉയർത്തിയ കരങ്ങളെ ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. உயர்த்தின கரங்களை தேவன் ஆசீர்வதியும், பலப்படுத்துவீராக. അങ്ങയുടെ മക്കൾക്ക് ആവശ്യമായിട്ടുള്ള ദൂത് നൽകണം. உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுப்பீராக. യേശുവിൻ നാമത്തിൽ ஆமென். ஆமென். ഒരിക്കൽ കൂടെ കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം പറയാം. ஒரு முறை கூட கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ഹല്ലേലൂയ ஹalleluya. ഹല്ലേലൂയ ஹalleluya. പ്രൈസ് ടു ജീസസ്. യെശയ്യാവ് 7:14. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். കന്യക ഗർഭം ധരിച്ച് ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ഒരു മകനെ പ്രസവിക്കും, ஒரு குமாரனை பெறுவாள், അവന് ഇമ്മാനുവേൽ എന്ന് പേരിടും. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ഇമ്മാനുവേൽ എന്ന കാര്യത്തെക്കുറിച്ച് നമ്മൾ കഴിഞ്ഞ സെക്ഷനിൽ വ്യക്തമായിട്ട് இம்மானுவேல் என்ற பெயரை குறித்து கடந்த ஆராதனையில் நாம் தெளிவாக நாம் கேட்டோம். ഹല്ലേലൂയ ஹalleluya. കഴിഞ്ഞ സെക്ഷൻ വീഡിയോ പോയി നിങ്ങൾ കേട്ടാ മതി. கடந்த முதல் ஆராதனை வீடியோவை நீங்க போய் பார்த்தா தெரியும். ഇപ്പോൾ ഒരു ഡിഫറന്റ് ആയിട്ട് അടുത്തൊരു സബ്ജക്റ്റിലേക്ക് നമുക്ക് പോകാം. நாம் இம்மானுவேலில் வித்தியாசமான வேறொரு சப்ஜெக்ட்டுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். യേശുവിനെ കുറിച്ച് കൂടുതൽ പ്രവചിച്ച ഒരു പ്രവാചകനാണ് യെശയ്യാ പ്രവാചകൻ. இயேசுவை குறித்து மிகவும் அதிகமாய் தீர்க்க தரிசனமாய் உரைத்த ஒரு தீர்க்கதரிசி தான் ஏசாயா தீர்க்கதரிசி. യേശുവിന് 700 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് യേശുവിനെ കുറിച്ച് പ്രവചിച്ച ഒരു പ്രവാചകനാണ് യെശയ്യാ പ്രവാചകൻ. இயேசு பிறப்பதற்கு 700 வருஷத்துக்கு முன்னதாக தீர்க்க தரிசனமாய் அவரை குறித்து சொன்ன ஒரு தீர்க்கதரிசி தான் ஏசாயா தீர்க்கதரிசி. യെശയ്യാവ് ഒരു മേജർ പ്രോഫറ്റ് ആണ്. ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ഹല്ലേലൂയ ஹalleluya. യേശുവിന് വേണ്ടി മാത്രം പ്രവചിച്ച ഒരു മനുഷ്യൻ, இயேசுவுக்காகவே தீர்க்க தரிசனம் உரைத்ததான ஒரு தீர்க்கதரிசி. യേശുവിന്റെ ജനനം മുതൽ മരണം വരെ, പുനരുത്ഥാനം വരെ, മടങ്ങി വരവ് വരെ യെശയ്യാവ് പ്രവചിച്ചു. இயேசுனுடைய பிறப்பு, மரணம், அவருடையதான மரித்து போகிற அனுபவம், அவர் மறுபடியும் வரக்கூடிய காரியங்களையும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அல்லேலூயா. യേശുവിന്റെ വളർച്ചയെ കുറിച്ച് പ്രവചിച്ചു. இயேசுவின் வளர்ச்சியை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்னார். യേശു കഴിക്കുന്ന ഭക്ഷണത്തെ കുറിച്ച് പ്രവചിച്ചു. இயேசு புசிக்கக்கூடிய உணவையும் அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். യേശു എന്താ കഴിച്ചേ? இயேசு எதை புசித்தார்? നമുക്ക് എല്ലാവർക്കും സ്നാപക യോഹന്നാൻ എന്താ കഴിച്ചെന്നറിയാം. ஆமென். நம்ம எல்லோருக்கும் யோவான் ஞானஸ்நானகன் எதை சாப்பிட்டார் என்பதை குறித்து நமக்கு தெரிந்திருக்கும். എന്താണ്? തേനും വെട്ടുകിളിയും. ஆமென். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். ഹല്ലേലൂയ ஹalleluya. യേശു എന്താ കഴിച്ചത്? இயேசு எதை சாப்பிட்டார்? യേശു ഒരു ഭക്ഷണപ്രിയൻ അല്ലായിരുന്നു. இயேசு ஒரு போஜன பிரியன் அல்ல. ഹല്ലേലൂയ ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். യേശു ഒരു ഭക്ഷണപ്രിയൻ അല്ലായിരുന്നു. இயேசு ஒரு போஜன பிரியன் அல்ல. പക്ഷെ യേശുവിനെ പ്രസംഗിക്കുന്നവര്, ஆனா இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிறவர்களோ, ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഒരു പ്ലേറ്റ് നിറച്ച് ചോറ് തട്ടിയിട്ടിട്ട് ஒரு தட்டு நிறைய சாப்பாடை குமிச்சு வச்சு, സെരൂബാബേലിന്റെ മഹാപർവ്വതത്തെ ഞാനിപ്പോ സമഭൂമിയാക്കുമെന്ന് പറഞ്ഞ്, பெரிய பர்வதமே இப்பவே உன்னை நான் சமபூமியா மாற்றுறேன்னு சொல்லி, അതിൽ മുഴുവനും ചിക്കൻ കറിയും മട്ടൻ കറിയും ഒഴിച്ച്, அதுக்கு மேல சிக்கன் கறியையும் மட்டன் கறியையும் ஊட்டி നമ്മളെ സാപ്പിടും, நாம சாப்பிடுவோம். ഹല്ലേലൂയ, ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. യേശു ലിമിറ്റഡ് ഫുഡ് കഴിക്കുന്ന ആളായിരുന്നു. இயேசு கொஞ்சம் உணவு சாப்பிடுறவரா இருந்தார். ഡയറ്റ്, அவர் டயட் ஃபாலோ பண்ணுகிறவர். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ഞാൻ ആരെയും കളിയാക്കി പറഞ്ഞതല്ല കേട്ടോ. நான் யாரையும் கேலி சொல்லி நான் சொல்லல. കമ്പയർ വിത്ത് ജീസസ്. இயேசுவோடு ஒத்து பாருங்க. ഏലിയാവ്, യേശു ഇവരൊക്കെ നല്ല സ്ലിം ആയിട്ടുള്ള ആൾക്കാരാണ്. எலியா,
இந்த இயேசு இவர்கள் ஆமென் மிகவும் ஆமென் ஒல்லியான உடலை உள்ளவர்கள். Praise the Lord. ஆமென். ഹല്ലേലൂയ. ആഹാരത്തെക്കാൾ കൂടുതൽ അവർ മിനിസ്റ്റർ ചെയ്തു. உணவை காட்டிலும் அதிகமாய் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். ഹല്ലേലൂയ. യേശുവിന്റെ ഭക്ഷണം എന്താണെന്ന് അറിയാമോ? இயேசு புசித்ததான ஆகாரம் என்ன தெரியுமா? ഏലിയാവിന്റെ ഭക്ഷണം എന്താണ്? எலியாவின் ஆகாரம் என்ன? 2 പ്രാവശ്യം ഫുഡ് കഴിക്കത്തുള്ളൂ. 2 முறை தான் அவர் ஒரு நாளில் சாப்பிடுவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അപ്പവും ഒരു പീസ് ഇറച്ചി. ஆமென். அப்பமும் கறி துண்டும். കാരണം ചിക്കന്റെ പീസ്. ஆமென். அந்த சிக்கன் பீஸ். ഹല്ലേലൂയ. இறைச்சி. എന്ത് പീസാണെന്ന് എനിക്കറിയത്തില്ല, ഇറച്ചി എന്നറിയാം. ഓക്കേ. ആമേൻ. என்ன ഹല്ലേലൂയ. ഇറച്ചിന് தெரியாது, ஆனா இறைச்சி. പ്രൈസ് ദി ലോർഡ്. 2 ടൈം വളരെ കുറച്ച് മാത്രമേ ഏലിയാവ് ഫുഡ് കഴിക്കത്തുള്ളൂ. கொஞ்சம் 2 வேளை தான் அவர் ஆமென் சாப்பிடுவார். ഏലിയാവ് കഴിച്ച ഫുഡ് കാക്ക കൊണ്ടുവന്ന് കൊടുത്തത്. எலியா சாப்பிட்ட உணவை காகம் கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தது. 16 പൊറോട്ടയും 2 പ്ലേറ്റ് ചിക്കൻ കറിയും കാക്കയ്ക്ക് കൊണ്ടു കൊടുക്കാൻ പറ്റത്തില്ല. 16 புரோட்டாவும் 2 பிளேட் சிக்கன் கறியும் காக்காவால சுமந்து வர முடியாது. അതിന്റെ ചുണ്ടിന് പറ്റിയതേ കൊണ്ടു കൊടുക്കാൻ പറ്റത്തുള്ളൂ. அதனுடைய அழகுல எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவுதான் அது கொண்டு வந்து கொடுக்கும். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ഏലിയാവിന്റെ ഫുഡിന്റെ അളവ്, எலியாவின் எலியா உண்ணக்கூடிய உணவின் அளவு ഒരു കാക്കയുടെ ചുണ്ടിൽ എത്ര തൂക്കിക്കൊണ്ടു വരാൻ പറ്റും അത്രയും വെയിറ്റ്. ஒரு காகத்தினுடைய அழகிலே எவ்வளவு எடையை கொண்டு வர முடியுமோ அவ்வளவு ஆமென் ஆகாரம். ചില ഗ്രാം മാത്രമാണ് ഏലിയാവ് കഴിച്ചത്. ஆமென். சில கிலோகிராம் அத கிராம் மட்டும் தான் அவர் சாப்பிட்டார். കിലോ അല്ല, ഗ്രാം. ஆமென். கிராம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അല്ലേ? കാക്കയ്ക്ക് അത്രയല്ലേ കൊണ്ടുവരാൻ പറ്റൂ. காக்காவால அவ்வளவுதானே கொண்டு வர முடியும். പ്രീസ് ദി ലോർഡ്. ஆமென். 5-10 കിലോ ഒന്നും തൂക്കിക്കൊണ്ടുവരാൻ പറ്റത്തില്ല. 5-10 கிலோ காக்காவால கொண்டு வர முடியாது. ഏലിയാവ് ലിമിറ്റഡ് ഫുഡ് ആയിരുന്നു. ஏலியா ஆமென் குறைந்த உணவை சாப்பிட்டார். സ്നാപക യോഹന്നാൻ ലിമിറ്റഡ് ഫുഡ് ആയിരുന്നു. யோவான் ஸ்நானகனும் அப்படிதான் குறைந்த உணவை சாப்பிட்டார். യേശുവിന്റെ ഫുഡ് എന്താണ്? இயேசு உண்ண ஆமென் சாப்பிட்டதான உணவு என்ன? യെശയ്യാവ് 7:21-22 യെശയ്യാവ് പ്രവചിച്ചു. இயேசு ஆமென் ஏசாயா 7:21-22 ஏசாயா தீர்க்கதரிசனமாய் சொன்னார். യേശുവിനെ പറ്റി പ്രവചിച്ചു. இயேசுவை குறித்து தீர்க்கதரிசனமாய் சொன்னார். ഐശയ്യാ ചാപ്റ്റർ 7:21-22. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21-22. அக்காலத்தில் ஒருவன் ஒரு இளம் பசுவையும் 2 ஆடுகளையும் வார்த்தால் அவைகள் பூரணமாய் பால் கறக்கிறபடியினால் வெண்ணெயை சாப்பிடுவான். தேசத்தின் நடுவில் மீதியாயிருப்பவன் எவனும் வெண்ணெயையும் தேனையுமே சாப்பிடுவான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, യേശു കഴിച്ചത് இயேசு ஆமென் அவர் சாப்பிட்ட உணவு വെണ്ണയും வெண்ணையும் തേനും. தேனும். അപ്പൊ സ്നാപക യോഹന്നാൻ എന്താണ്? அப்ப யோவான் ஸ்நானகன் எதை சாப்பிட்டார்? വെട്ടുകിളിയും வெட்டுக்கிளியும் തേനും. காட்டு தேனும். യേശു இயேசு വെണ്ണയും வெண்ணையும் തേനും. தேனும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. വീട്ടിൽ പോയി ഒന്ന് ട്രൈ ചെയ്ത് നോക്ക്, വെണ്ണയും തേനും. ஆமே வீட்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க, வெண்ணையும் தேனையும் வைத்து. അതാണ് യേശുവിന്റെ ഫുഡ്. அதுதான் இயேசுவின் உணவா இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். അപ്പൊ യേശുവിന്റെ ജനനത്തെക്കുറിച്ച്, വളർച്ചയെക്കുറിച്ച്, ഫുഡിനെ പറ്റി എല്ലാം പ്രവചിച്ചൊരു പ്രവാചകനാണ് യെശയ്യാ പ്രവാചകൻ. இயேசுவின் பிறப்பை குறித்து, அவருடைய வளர்ச்சியை குறித்து, அவர் சாப்பிட்ட உணவை குறித்து, அவரை குறித்து எல்லாவற்றையும் தீர்க்கதரிசனமாய் சொன்னவர் தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி. ഐശയ്യാ ചാപ്റ്റർ 61 വായിക്കുമ്പോൾ ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61வது அதிகாரத்தை வாசிக்கும்போது യേശുവിന്റെ മേലിരുന്ന അഭിഷേകത്തെക്കുറിച്ചും യേശുവിന്റെ ശുശ്രൂഷയെക്കുറിച്ചും പ്രവചിച്ചു. இயேசுவின் மேல் இருந்த அபிஷேகத்தை குறித்தும் அவர் செய்த ஊழியத்தை குறித்தும் தீர்க்கதரிசனமாய் சொன்னார். യെശയ്യാവ് 53-ൽ യേശു അനുഭവിക്കേണ്ട കഷ്ടതയെയും മരണത്തെയും പീഡാനുഭവങ്ങളെ കുറിച്ച് പ്രവചിച്ചു. 53வது அதிகாரம் ஏசாயா புத்தகத்தில் 53வது அதிகாரத்தில் இயேசு அனுபவிக்க கூடியதான ஆமென் அந்த ஆமென் அடிகளையும் அவர் படப்போகிற பாடுகளையும் மரணத்தையும் குறித்து தீர்க்கதரிசனமாய் சொன்னார். യെശയ്യാ പ്രവചനം വായിച്ചാൽ, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்தால் പുതിയ നിയമത്തിൽ 4 സുവിശേഷം വായിക്കുന്നത് പോലെ ഇരിക്കും. புதிய ஏற்பாட்டின் 4 சுவிசேஷங்களை வாசிக்கிறது போல இருக்கும். ബൈബിൾ സ്കോളേഴ്സ് പറയുന്നു, வேதாகம அறிஞர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், യെശയ്യാ പ്രവാചക പുസ്തകമൊന്നല്ല, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் என்று அறியப்படாமல் യെശയ്യാവിന്റെ സുവിശേഷം എന്നാണ് അറിയപ്പെടുന്നത്. ஏசாயா சுவிசேஷ புத்தகம் என்று அறியப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். 4 സുവിശേഷം ഉരുവാകുന്നതിന് മുമ്പ്, 4 சுவிசேஷங்கள் உருவாவதற்கு முன்னதாகவே യെശയ്യാ പ്രവചനത്തിനകത്ത് 4 സുവിശേഷമുണ്ട്. ஏசாயா தீர்க்கதரிசனத்துக்குள்ள 4 சுவிசேஷங்களும் அடங்கி இருந்தது. അതുകൊണ്ട് ബൈബിൾ സ്കോളേഴ്സ് പറയുന്നു, அதனால வேதாகம அறிஞர்கள் இப்படி சொன்னார்கள், യെശയ്യാവിന്റെ സുവിശേഷം, ஏசாயாவின் சுவிசேஷம் യേശു
33.5 വയസ്സ് വരെ ജീവിച്ചു. இயேசு 33.5 வயது வரையிலும் வாழ்ந்தார். അതിൽ 3.5 വർഷം ശുശ്രൂഷിച്ചു. அதிலே 3.5 வருடங்கள் அவர் ஊழியம் செய்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഏലിയാവ് 3.5 വർഷം ശുശ്രൂഷിച്ചു. எலியா அவன் 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். യേശു 3.5 വർഷം ശുശ്രൂഷിച്ചു. இயேசுவும் 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். ഏലിയാവ് ഇനിയും വരുമെന്ന് ബൈബിൾ സ്കോളേഴ്സ് പറയുന്നു. வேதாகம அறிஞர்கள் வேதம் சொல்கிறது எலியா மறுபடியும் வருவார் என்று. വചനം പറയുന്നു, வசனம் சொல்கிறது യേശുവും വീണ്ടും വരും. இயேசு மறுபடியும் வருவார். ഏലിയാവ് വീണ്ടും പ്രവചിക്കാൻ വേണ്ടി വരും. எலியா மறுபடியும் தீர்க்க தரிசனத்தை உரைக்க வருவார். യേശു വീണ്ടും ഭരിക്കുവാൻ വേണ്ടിയിട്ട് വരും. இயேசு மறுபடியும் ஆளுகை செய்யும்படியாய் வருவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. യേശുവും പരിശുദ്ധാത്മാവും തമ്മിലുള്ള പ്രധാനപ്പെട്ട 9 വിധ കാര്യങ്ങളെ കുറിച്ചാണ് ഇന്ന് പകൽ ഞാൻ പറയാൻ പോകുന്നത്. இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்ததான 9 விதமான காரியங்களை குறித்து இந்த பகல் ஆராதனையில் நான் சொல்ல விரும்புகிறேன். രാവിലത്തെ സെക്ഷനിൽ ഇമ്മാനുവേൽ ആരാണെന്ന് പ്രസംഗിച്ചു. காலைய ஆராதனையில் முதல் ஆராதனையில் இம்மானுவேல் யார் என்பதை குறித்து பிரசங்கம் பண்ணினேன். ഇന്ന് ഞാൻ പ്രസംഗിക്കാൻ പോകുന്നത് இந்த ஆராதனையில் நான் பிரசங்கம் பண்ண போவது ഇമ്മാനുവേലും പരിശുദ്ധാത്മാവും തമ്മിലുള്ള ബന്ധം എന്താണ്, இம்மானுவேலுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று சொல்லி ഇമ്മാനുവേലും പരിശുദ്ധാത്മാവും തമ്മിലുള്ള ട്രാവലിംഗിനെ കുറിച്ചാണ് ഞാൻ ഇന്ന് പ്രസംഗിക്കാൻ പോകുന്നത്. இம்மானுவேலும் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து பிரயாணப்பட்டதான அந்த பிரயாணத்தை குறித்து சொல்ல போகிறேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഈ ലോകത്ത് இந்த உலகத்தில் യേശുവിനെ പോലെ ജയിച്ച മറ്റാരും ഇല്ല. இயேசுவை போல ஜெயம் கொண்ட வேற ஒருவரும் இல்லை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഈ ലോകത്ത് ഹിറ്റ്ലർ ജയിച്ചു, അലക്സാണ്ടർ ജയിച്ചു, നെപ്പോളിയൻ ജയിച്ചു. ഇവർക്കാർക്കും ഇല്ലാത്ത വലിയൊരു ജയം യേശുവിലുണ്ടായിരുന്നു. ஆமே. இந்த உலகத்துல ஹிட்லர் ஜெயித்தார், அலெக்சாண்டர் ஜெயித்தார், நெப்போலியன் ஜெயித்தார். ஆனால் இவர்கள் யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய ஜெயத்தை യേശുവിലുണ്ടായിരുന്നു. இயேசுவில் இருந்தது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமே. ആരിലും ഇല്ലാത്തൊരു ജയം യേശുവിലുണ്ടായിരുന്നു. யாருக்கும் இல்லாத ஒரு ஜெயம் இயேசுவுக்கு இருந்தது. காரணம் യേശു പരിശുദ്ധാത്മാവിലാണ് നടന്നത്. இயேசு பரிசுத்தாவியிலே நிறைந்தவராய் நடந்தார். പരിശുദ്ധാത്മാവുള്ളവൻ തോറ്റുപോകത്തില്ല. பரிசுத்தாவியை பெற்றவன் ஒரு நாளும் தோற்று போவது இல்லை. കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லுவோம். പരിശുദ്ധാത്മാവിൽ നടക്കുന്നവൻ തോറ്റുപോകത്തില്ല. பரிசுத்தாவியில் நடத்தப்படுகிறவன் ஒரு நாள் தோற்று போக மாட்டான். പരിശുദ്ധാത്മാവുള്ള വീട് പരാജയത്തിന്റെ വീടല്ല. பரிசுத்தாவியானவர் இருக்கிற வீடு ஒரு தோல்வி அடைந்த வீடே அல்ல. പരിശുദ്ധാത്മാവിലുള്ള ശുശ്രൂഷ പരാജയത്തിന്റെ ശുശ്രൂഷയല്ല. பரிசுத்தாவியை உடைய ஊழியம் தோல்வியுடைய ஊழியம் அல்ல. പരിശുദ്ധാത്മാവിലുള്ള പ്രാർത്ഥന പരാജയത്തിന്റെ പ്രാർത്ഥനയല്ല. பரிசுத்தாவியில் நிறைந்ததான ஜெபம் தோல்வியின் ஜெபம் அல்ல. പരിശുദ്ധാത്മാവിൽ ആരംഭിച്ച ബിസിനസ് പരാജയത്തിന്റെ ബിസിനസ് അല്ല. பரிசுத்தாவியினால் துவங்கப்பட்ட வியாபாரம் அது தோல்வியின் வியாபாரம் அல்ல. പരിശുദ്ധാത്മാവിൽ ലഭിച്ച ജോലി പരാജയത്തിന്റെ ജോലിയല്ല. பரிசுத்தாவியிலே பெற்றுக்கொண்டதான வேலை அது தோல்வியின் வேலை அல்ல. പരിശുദ്ധാത്മാവിൽ ആരംഭിച്ച കുടുംബജീവിതം പരാജയത്തിന്റെ കുടുംബജീവിതമല്ല. பரிசுத்தாவியினாலே ஆரம்பிக்கப்பட்டதான குடும்ப வாழ்க்கை அது தோல்வியின் குடும்ப வாழ்க்கை அல்ல. പരിശുദ്ധാത്മാവിൽ ആരംഭിച്ച നിന്റെ സഭ പരാജയത്തിന്റെ സഭയല്ല, அது വളർച്ചയുടെ സഭയാണ്. பரிசுத்தாவியிலே ஆரம்பிக்கப்பட்ட உங்கள் சபை அது தோல்வியின் சபை அல்ல, அது ஜெயிக்கக்கூடிய சபையாயிருக்கும். Praise the Lord. ஹalleluya. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, പരിശുദ്ധാത്മാവ് എവിടെ ഉണ്ടോ பரிசுத்தாவியானவர் எங்கே இருக்கிறாரோ അവിടെ നിറവ് ഉണ്ട്. அங்கே நிறைவு உண்டு. ഞാൻ പറയുന്നു, நான் சொல்லுகிறேன், ഈ തുതിയും കോട്ടൈ ചർച്ച് இந்த துதின் கோட்டை சபை പരിശുദ്ധാത്മാവിൽ ഉരുവായ സഭയാണ്. பரிசுத்தாவியினாலே உருவாக்கப்பட்ட ஒரு சபை, പരിശുദ്ധാത്മാവുള്ള സഭയാണ്, பரிசுத்தாவியை உடைய சபை. അതുകൊണ്ട് ഇതിനകത്തൊരു നിറവുണ്ട്. அதனால இந்த சபையில் எப்போதும் ஒரு நிறைவு உண்டு. എഫേസ്യർക്ക് എഴുതിയ ലേഖനം 1-ാം അധ്യായം 23-ാമത്തെ വചനം വായിക്കുമ്പോൾ, எபேசியர் 1:23வது வசனத்தை வாசிக்கும்போது വായിച്ചോട്ടെ, வாசிக்க கேட்கலாம். എഫേസ്യർക്ക് എഴുതിയ ലേഖനം 1-ാം അധ്യായം 23-ാമത്തെ വചനം. எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிலே 1வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். പ്രൈസ് ദി ലോർഡ്. എല്ലാവരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுவோம், സഭയെ നിറയ്ക്കും. சபையை அவர் நிறைய பண்ணுவார்.
ഇത് പരിശുദ്ധാത്മാവ് നിനക്ക് തരുന്ന പ്രോമിസാണ്. இது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம். സഭയുടെ ഹെഡ് യേശുവാണ്. சபைக்கு தலைவர் இயேசுவே. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லுவோம். എല്ലാരും പറഞ്ഞു ഇനിയും നിറയും, ഇനിയും നിറയും, இனிமேலும் நிரப்புவார், இனிமேலும் நிரப்புவார், ഇനിയും നിറയും, இனிமேலும் நிரப்புவார், ഇനിയും നിറയും, இனிமேலும் நிரப்புவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കാനാവിലെ കല്യാണ വീട്ടിൽ മറിയ പറഞ്ഞു, கானாவூர் கல்யாண வீட்டிலே மரியாள் இப்படி சொன்னார். യേശുവിന്റെ അമ്മ പറഞ്ഞു, இயேசுவின் தாய் சொன்னார், കൽപാത്രങ്ങളെ നിറയ്ക്കുക. ஆமென். கற்சாடிகளை நிரப்புங்கள், കൽപാത്രങ്ങളെ നിറയ്ക്കുക. கற்சாடிகளை நிரப்புங்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. Are you ready? நீங்க ஆயத்தமா? നിങ്ങളാണ് നിറയ്ക്കേണ്ടത്. நீங்க தான் அந்த கற்சாடியை நிறைக்க வேண்டும். നിങ്ങളാണ് നിറയ്ക്കേണ്ടത്. நீங்க தான் நிறைக்கணும். നിങ്ങൾ നിറയ്ക്കുമ്പോൾ நீங்கள் நிரப்பும் போது നിങ്ങൾ നിറച്ചതിനെ ദൈവം വീഞ്ഞാക്കി പുറത്തു കൊണ്ടുവരും. நீங்கள் നിറപ്പിனதை தேவன் திராட்சை ரசமாக மாற்றி வெல்ல கொண்டு வருவார். വീഞ്ഞ് പരിശുദ്ധാത്മാവിനെ കാണിക്കുന്നു. ஆமென். திராட்சை ரசம் பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடுகிறது. പച്ചവെള്ളം പോലെ വന്നത് വീഞ്ഞായി പുറത്തു വരും. பச்சை தண்ணீரை போல வந்தவர்கள் திராட்சை ரசமாய் மாறினவர்களாய் வெல்ல வருவார்கள். ഇന്ന് പകല് നീ ഒരു പച്ചവെള്ളം പോലെയാണ് ഇരിക്കുന്നതെങ്കിൽ, இந்த பகலில் ஒருவேளை நீங்கள் ஒரு பச்சை தண்ணியை போல இருப்பீர்களே ஆனால், നിന്നെ വീഞ്ഞാക്കുന്ന ഒരു അഭിഷേകം உங்களை திராட்சை ரசமாய் மாற்றக்கூடிய ஒரு அபிஷேகம் ഇന്ന് പകൽ ഇവിടെ വെളിപ്പെട്ട് വരുന്നു. இந்த பகலில் இங்கே வெளிப்பட்டு வருகிறது. കരങ്ങളെ തട്ടി പറഞ്ഞാട്ടെ, நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். അനേകം പേരെ ലഹരി പിടിപ്പിക്കുന്ന വീര്യമുള്ള വീഞ്ഞായി, ஓ அநேகரை ஹalleluya போதையற்றக்கூடிய வீரியமுள்ளதான ஒரு திராட்சை ரசமாய் നീ മാറാൻ പോവുകയാണ്. நீங்கள் மாற்ற போறீங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். യേശു വലയ്ക്കകത്ത് മാത്രമല്ല പ്രവർത്തിക്കുന്നത്. இயேசு வலைக்குள்ளே மட்டும் கிரியை செய்யவில்லை. അവൻ കടലിന്റെ അടിയിൽ പ്രവർത്തിക്കുന്നവനാണ്. அவர் கடலுக்கு அடியிலேயும் அவர் கிரியைகளை செய்கிறவராய் എത്ര പേര് இருக்கிறார். വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? നിനക്ക് വേണ്ടിയിട്ട് സമുദ്രത്തിന്റെ അടിത്തട്ടിൽ പ്രവർത്തിക്കുന്ന ഒരു ദൈവം, உங்களுக்காக கடலின் ஆழத்தில் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നീ ദൈവപ്രവൃത്തിയിലാണ് വല ഇറക്കിയതെങ്കിൽ, நீங்க தேவ கிரியைகளின் படியின்தான் வலையை நீங்கள் போட்டீர்களே ஆனால், ദൈവം പ്രവർത്തിച്ച ഇടത്താണ് നീ വല വീശിയതെങ്കിൽ, தேவன் கிரியை செய்த இடத்துல தான் நீங்க வலையை வீசினீர்களானால், നിന്റെ വല നിറഞ്ഞു കവിയും. உங்கள் வலை நிரம்பி வழியும். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லுவோம். 2026 2026 നിന്റെ കുടുംബത്തിനകത്തൊരു നിറവ് നീ കാണും. உங்க குடும்பத்துக்குள் நீங்கள் ஒரு நிறைவை பார்ப்பீர்கள். സഭയിൽ നിറവ് കാണും. சபையில் நிறைவை பார்ப்பீர்கள். തലമുറയിൽ നിറവ് കാണും. தலைமுறையில் நிறைவை பார்ப்பீர்கள். ബിസിനസ്സിനകത്ത് നിറവ് കാണും. வியாபாரத்தில் நிறைவை பார்ப்பீர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். എവിടെയാണോ നീ വീക്കായി പോയിടത്ത്, எங்க நீங்க பலவீனப்பட்டீர்களோ, എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, എവിടെയാണോ നീ വീക്കായത്, எங்க நீங்க பலவீனப்பட்டீர்கள் അവിടെ പരിശുദ്ധാത്മാവ് പരിവർത്തിക്കാൻ പോകും. அங்க பரிசுத்த ஆவியானவர் அசைவாட போகிறார். കാനാവിലെ കല്യാണ വീട്ടിൽ കൽപാത്രത്തിലാ വീക്കായത്. ஆமே. கானாவூர் கல்யாண வீட்டுல கச்சாடியிலே பலவீனம் வந்தது. അവിടെ പരിശുദ്ധാത്മാവ് പരിവർത്തിച്ചു. ஆனா அங்கே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், നിന്റെ വീക്കായ ഇടങ്ങളിൽ ഇന്ന് പരിശുദ്ധാത്മാവ് ചലിക്കാൻ പോവാ. உங்களுடைய பலவீன பகுதிகளில் பரிசுத்த ஆவியானவர் இன்று அசைவாட போகிறார். നിന്റെ കണ്ണായിരിക്കും വീക്ക്നെസ്. ஒருவேளை உங்க கண் பலவீனப்பட்டதா இருக்கலாம். അവിടെ പരിശുദ്ധാത്മാവ് ചലിക്കാൻ പോവാ. அங்க பரிசுத்த ஆவியானவர் அசைவாட போகிறார். നിന്റെ കിഡ്നി ആയിരിക്കും വീക്ക്നെസ്. ஒருவேளை உங்க கிட்னி பலவீனப்பட்டிருக்கலாம். അവിടെ പരിശുദ്ധാത്മാവ് ചലിക്കാൻ പോവാ. அங்கே பரிசுத்த ஆவியானவர் அசைவாட നിന്റെ போகிறார். ഹാർട്ട് ആയിരിക്കും വീക്ക്. உங்க இருதயம் பலவீனப்பட்டிருக்கலாம். അവിടെ പരിശുദ്ധാത്മാവ് ചലിക്കാൻ പോവാ. அங்க பரிசுத்த ஆவியானவர் அசைவாட போகிறார். നിന്റെ ബ്ലഡ് ആയിരിക്കും വീക്ക്. உங்க ரத்தம் பலவீனப்பட்டிருக்கலாம். അതിനകത്ത് പരിശുദ്ധാത്മാവ് ചലിക്കാൻ പോവാ. அதற்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அசைவாட போகிறார். നിന്റെ ഫൈനാൻഷ്യൽ ഏരിയ ആണോ വീക്ക്, உங்க பொருளாதார பகுதி பலவீனமா, അവിടെ പരിശുദ്ധാത്മാവ് ചലിക്കാൻ പോവാ. அங்கே பரிசுத்த ஆவியானவர் அசைவாட போகிறார். നീ പ്രയർ ലൈഫിൽ വീക്കായോ, உங்க ஜெப வாழ்க்கையில நீங்க பலவீனப்பட்டீங்களா, പരിശുദ്ധാത്മാവ് നിന്നെ ഒരു പ്രയർ വാരിയറാക്കി മാറ്റാൻ പോവാ. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒரு ஜெப வீரராய் வீராங்கனையாய் மாற்ற போகிறார். വിശുദ്ധിയിലാണോ വീക്കായത്, பரிசுத்தத்துல பலவீனப்பட்டீங்களா, നിന്നെ ഒരു ഹോളി മാൻ ആക്കി മാറ്റാൻ പോവാ. உங்களை ஒரு பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் மாற்ற போகிறார். നീ ശുശ്രൂഷയിൽ വീക്കാണോ, நீங்க ஊழியத்துல பலவீனமா, നിന്നെ ഒരു പവർഫുൾ മിനിസ്റ്ററായി പുറത്തു കൊണ്ടുവരാൻ പോവാ. உங்களை ஒரு വല്ലമயான ஊழியக்காரராய் கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுவோம். എവിടെയാണോ നിന്റെ വീക്ക്നെസ് അവിടെ പ്രവർത്തിക്കുന്ന പരിശുദ്ധാത്മാവ് ഈ പകൽ വന്നിട്ടുണ്ട്. எங்கே பலவீனமோ அங்கே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த பகலில் வந்திருக்கிறார். ஹalleluya. വീക്ക്നെസ് നോക്കി കളിയാക്കുന്നത് മനുഷ്യരാണ്. பலவீனத்தை கண்டு பரிகாசம் செய்கிறவர்கள் மனிதர்கள். പക്ഷെ പരിശുദ്ധാത്മാവ് നിന്റെ വീക്ക്നെസ് കണ്ടാൽ, ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பலவீனத்தை பார்ப்பாரே ஆனால் നിന്റെ വീക്ക്നെസ്സിനെ അവൻ സൗഖ്യമാക്കും. உங்க பலவீனத்தை அவர் சுகப்படுத்துவார்.
ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், നിന്റെ അകത്തെ മനുഷ്യനെയും നിന്റെ പുറത്തെ മനുഷ്യനെയും അവൻ സൗഖ്യമാക്കാൻ പോകുന്നു. വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ, ആമേൻ. സൗഖ്യമാക്കാൻ പോകുന്നു. உள்ளான மனுஷனையும் புறம்பான மனுஷனையும் கர்த்தர் சுகமாக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். യേശുവിൻ നാമത്തിൽ എല്ലാ വീക്ക്നെസ് മാറട്ടെ. இயேசுவின் நாமத்தில் சகல பலவீனங்கள் விலகுவதாக. ആത്മീയതയ്ക്ക് വിരോധമായി നിൽക്കുന്ന എല്ലാ വീക്ക്നെസ് മാറട്ടെ. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு விரோதமாக இருக்கிற சகல பலவீனங்கள் விலகட்டும். എല്ലാ സ്പിരിച്വൽ അറ്റാക്ക് മാറിപ്പോകട്ടെ. சகல ஆவிக்குரிய தாக்குதல்கள் விலகட்டும். എല്ലാ ബലഹീനതകളും മാറിപ്പോകട്ടെ. சகல பலவீனங்கள் மாறட்டும். യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் വീക്ക്നെസ് ഉള്ളിടത്ത് പവർ വെളിപ്പെടട്ടെ. பலவீனமுள்ள இடத்தில் பலன் வெளிப்படட்டும். ചൂടാബാ റബാലാ ഷാബാ റബാബാ. ராகாலாபா சுடபல் பிரௌடமாதனா. Yes, hallelujah. ഇനി നിന്റെ ഭർത്താവിന്റെ വീക്ക്നെസ്, നിന്റെ തലമുറയുടെ വീക്ക്നെസ്, നിന്റെ ഭാര്യയുടെ വീക്ക്നെസ്, നിന്റെ സഹോദരങ്ങളുടെ വീക്ക്നെസ് അല്ല കാണാൻ പോകുന്നത്. വീക്ക്നെസ് കണ്ട ഇടത്ത് നീ പരിശുദ്ധാത്മാവിനെ കാണാൻ പോകുന്നു. ஆமே, உங்களுடைய கணவனுடைய பலவீனத்தில், உங்களுடையதான மனைவியுடைய பலவீனத்தில், பிள்ளைகளுடைய பலவீனத்தில், சகோதரனுடைய பலவீனத்தில் நீங்கள் இனி அவர்களில் அவருடைய பலவீனத்தை பார்க்க போகிறதில்லை. மாறாக அவர்களிலே தேவனுடைய பலத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். പരിശുദ്ധാത്മാവിനെ കാണാൻ പോകുന്നു. பரிசுத்த ஆவியானவரை பார்க்க போகிறீர்கள். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, ഇനി ഞാൻ മിസ്രൈമിനെ കാണത്തില്ല, இனி நான் எகிப்தை பார்ப்பது இல்லை, ഞാൻ പരിശുദ്ധാത്മാവിനെ കാണും. நான் பரிசுத்த ஆவியானவரை பார்ப்பேன். ഞാൻ ഇനി ശത്രുവിനെ കാണത്തില്ല, இனி நான் சத்துருவை பார்ப்பது இல்லை, പരിശുദ്ധാത്മാവിനെ കാണും. பரிசுத்த ஆவியானவரை பார்ப்பேன். ഇനി ഞാൻ രോഗത്തെ കാണത്തില്ല, இனி நான் வியாதியை பார்ப்பது இல்லை, പരിശുദ്ധാത്മാവിനെ കാണും. நான் பரிசுத்த ஆவியானவரை பார்ப்பேன். ശാപത്തെ കാണത്തില്ല, சாபத்தை பார்க்க மாட்டேன், പരിശുദ്ധാത്മാവിനെ കാണും. பரிசுத்த ஆவியானவரை பார்ப்பேன். പരിശുദ്ധാത്മാവിന് ഇടം കൊടുക്കുക. பரிசுத்த ஆவியானவருக்கு இடத்தை கொடுங்கள். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് உங்க പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, പരിശുദ്ധാത്മാവിന് ഇടം കൊടുക്കണം. பரிசுத்த ஆவியானவருக்கு இடத்தை கொடுக்க வேண்டும். പരിശുദ്ധാത്മാവിന് ഇടം കൊടുക്കുന്നവരായി മാറണം. பரிசுத்த ஆவியானவருக்கு இடத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇനി ഇമ്മാനുവേലും പരിശുദ്ധാത്മാവും തമ്മിലുള്ള ബന്ധം. ஆமென். இம்மானுவேலுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உள்ள தொடர்பை குறித்து பார்க்க போகிறோம். മത്തായിയുടെ സുവിശേഷം 1-ാം അധ്യായം 1-ാമത്തെ പോയിന്റ്. மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதல் குறிப்பு. മത്തായിയുടെ സുവിശേഷം 1:18. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதுல 18வது வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. നമ്പർ 1, முதலாவது, യേശു ജനിച്ചത് இயேசு பிறந்தது പരിശുദ്ധാത്മാവിൽ. பரிசுத்த ஆவியினால். ഹല്ലേലൂയ. ஹalleluya. യേശുവിന്റെ ജനനം പരിശുദ്ധാത്മാവിലായിരുന്നു. இயேசுவின் பிறப்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக இருந்தது. മനുഷ്യന്റെ ജനനമല്ല യേശുവിന്റെ ജനനം. மனுஷன் மனுஷர்களுக்கு பிறக்கக்கூடிய பிறப்பு இயேசுவுக்கு அல்ல. വാട്ട് ഈസ് ദ ഡിഫറൻസ്? ஆமென். இருவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? മനുഷ്യ ജനനവും യേശുവിന്റെ ജനനവും തമ്മിലുള്ള വ്യത്യാസം എന്താ? மனிதனுடைய பிறப்புக்கும் இயேசுவினுடைய பிறப்புக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? മനുഷ്യന്റെ ജനനത്തെ കുറിച്ച് ദാവീദ് പറയുന്നു, மனிதனுடைய பிறப்பை குறித்து தாவீது இப்படி சொல்லுகிறார், പാപത്തിൽ എന്റെ അമ്മ ഗർഭം ധരിച്ചു, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், പാപത്തിൽ ഞാൻ ജനിച്ചു. பாவத்திலே நான் பிறந்தேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എല്ലാ മനുഷ്യരും എങ്ങനെയാ ജനിച്ചത്? எல்லா மனுஷர்களும் எப்படி பிறந்தார்கள்? പാപത്തിൽ ജനിച്ചു. பாவத்தில் பிறந்தார்கள். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, പാപം ചെയ്യാതെ பாவம் செய்யாமல் മനുഷ്യൻ പാപിയായി മാറി. மனுஷன் பாவியாய் மாறினான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആദാമിയ രക്തത്തോടെയാ ഞാൻ ജനിച്ചത്. ஆதாமின் இரத்தத்தின் மூலமாய் நான் பிறந்தேன். അല്ലേ? അതാ ദാവീദ് പറഞ്ഞേ. அதுதான் தாவீது சொன்னார். ഇതാ இதோ പാപത്തിൽ എന്റെ അമ്മ എന്നെ ഗർഭം ധരിച്ചു. இதோ என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ഇതാണ് സത്യമെന്ന് ദാവീദ് പറയുന്നു. இதுதான் உண்மை என்று தாவீது சொல்லுகிறார். എന്നാൽ യേശുവിന്റെ ജനനം ஆனால் இயேசுவின் பிறப்போ പാപത്തിലല്ല, பாவத்தினால் அல்ல, ഒരു പരിശുദ്ധ ജനനമായിരുന്നു. அது ஒரு பரிசுத்த பிறப்பாய் இருந்தது. അതുകൊണ്ടാണ് യേശു ദൈവമെന്ന് പറഞ്ഞ് നമ്മൾ ആരാധിക്കുന്നത്. அதனாலதான் இயேசுவை தேவன் என்று நாம் எல்லோரும் ஆராதிக்கிறோம். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி சொல்லுவோம். അതുകൊണ്ടാണ് യേശുവിനെ ഇമ്മാനുവേൽ എന്ന് പേര് വെച്ചത്. அதற்கு தான் இயேசுவுக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள். യേശുവിന് രണ്ടാമതൊരു ജനനമില്ല. இயேசுவுக்கு இரண்டாவதாக ஒரு பிறப்பு இல்லை. ഒറ്റ ജനനമേ ഉള്ളൂ. ஒரே பிறப்புதான், പരിശുദ്ധ ജനനം. அதுதான் பரிசுத்த பிறப்பு. എന്നാൽ ஆனால் മനുഷ്യന് രണ്ട് ജനനമുണ്ട്. மனுஷனுக்கு ரெண்டு விதமான பிறப்புகள் உண்டு. ഒന്ന് ஒன்று പാപത്തിലുള്ള ജനനം,
பாவத்தினால் பிறந்த பிறப்பு. இரண்டாவதாக പരിശുദ്ധാത്മാവിലുള്ള ജനനം. பரிசுத்த ஆவியினால் பிறக்கப்படுகிற பிறப்பு. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. യേശു പരിശുദ്ധാത്മാവിൽ ജനിച്ചു. இயேசு பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். ഞാനും പരിശുദ്ധാത്മാവിൽ ജനിക്കും. நானும் பரிசுத்த ஆவியிலே பிறந்தேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇതിനകത്ത് പരിശുദ്ധാത്മാവിൽ ജനിച്ചവരുണ്ട്. இதற்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர்கள் இருக்கிறீர்கள். പാപത്തിൽ ജനിച്ചവരുമുണ്ട്. பாவத்தில் பிறந்தவர்களும் இருக்கிறீர்கள். എങ്ങനെ ഈ പാപത്തിൽ ജനിച്ച എനിക്ക് ഇതിൽ നിന്നൊരു മാറ്റം ഉണ്ടാകാൻ പറ്റും? எப்படி பாவத்தில் பிறப்பை கொண்டதான நான் இந்த பாவத்திலிருந்து பரிசுத்தமான பிறப்புக்குள் வர முடியும்? ഈ സംശയം നിക്കോദിമോസ് എന്ന് പേരുള്ള മനുഷ്യനുണ്ടായിരുന്നു. இந்த சந்தேகம் நிக்கோதேமு என்று பெயர் கொண்ட ஒருவனுக்கு இருந்தது. യേശുവിന്റെ അടുക്കൽ നിക്കോദിമോസ് വന്നിട്ട് പറഞ്ഞു, இயேசுவின் அருகே நிக்கோதேமு வந்து இப்படி கேட்டார். ഞങ്ങൾക്ക് കുറെ ഗുരുക്കന്മാരുണ്ട്. எங்களுக்கு அநேக தலைவர்கள் இருக்கிறார்கள். மோசே, ഏലിയാവ്, எலியா, ദാവീദ്. ஆமென், தாவீது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഞങ്ങളുടെ ഗ്രേറ്റ് ലീഡറാ മോശ. ஆமென். எங்களுடைய பெரிய தலைவராக மோசே இருந்தார். ഞങ്ങളുടെ ഗ്രേറ്റ് പ്രോഫറ്റ് എലീശ. எங்களுடைய பெரிய ஆமென் பெரிய தீர்க்கதரிசியாக எலியா இருந்தார். ഞങ്ങളുടെ രാജാവാണ് ദാവീദ്. எங்களுடைய ராஜா தான் தாவீது. ഞങ്ങളുടെ രാജാവ് പറഞ്ഞു, எங்களுடைய ராஜா இப்படி சொன்னார், പാപത്തിൽ എന്റെ അമ്മ എന്നെ ഗർഭം ധരിച്ചു. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ഇതാണ് സത്യം. இதுதான் உண்மை. ഈ സത്യത്തിൽ നിന്ന് എങ്ങനെ പുറത്തു വരാൻ കഴിയും? இந்த சத்தியத்தை விட்டு என்னால் எப்படி வெளில வர முடியும்? നീ ദൈവപുത്രൻ എന്ന് ഞാൻ മനസ്സിലാക്കുന്നു. நீர் தேவகுமாரன் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். യേശുവേ ഗുരു, இயேசுவே ரபி, നീ പരിശുദ്ധനെന്ന് എനിക്കറിയാം. ஆமென். நீர் பரிசுத்தவார் என்று எனக்கு தெரியும். നിന്നെ പോലെ പരിശുദ്ധമായി ജനിക്കാൻ ഞാൻ എന്നാ ചെയ്യണം? உம்மை போலவே பரிசுத்தமாய் பிறக்க நான் என்ன செய்ய வேண்டும்? നിന്നെ പോലെ ആകാൻ ഞാൻ എന്ത് ചെയ്യണം? உம்மை போல மாற நான் என்ன செய்ய வேண்டும்? പ്രൈസ് ദി ലോർഡ്. യേശു പറഞ്ഞു, இயேசு சொன்னார், പരിശുദ്ധാത്മാവിൽ ജനിക്കണമെങ്കിൽ, பரிசுத்த ஆவியிலே நீ பிறக்க வேண்டுமானால், നിക്കോദിമോസേ നീ വീണ്ടും ജനിക്കണം. நிக்கோதேமே நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். നിക്കോദിമോസ് പറഞ്ഞു, நிக்கோதேமு இப்படி இயேசுவினிடத்தில் சொன்னார், യേശുവേ ഞാൻ വീണ്ടും ഒരു പാവക്കുട്ടിയെ പോലെയായി. நான் மறுபடியும் ஒரு சின்ன சிசுவை போல, குழந்தையை போல மாறி, ഒരു പാവക്കുട്ടിയെ പോലെയായി. ஆமென். மறுபடியும் நான் சின்ன குழந்தையை போல மாறி അമ്മയുടെ ഉദരത്തിനകത്ത് കയറി என் தாயின் கருவறைக்குள் சென்று വീണ്ടും ജനിക്കണമോ? மறுபடியும் பிறக்கிறதா? യേശു പറഞ്ഞു. இயேசு சொன்னார், അങ്ങനെയല്ല നിക്കോദിമോസ്. நிக்கோதேமே அப்படி அல்ல. വെള്ളത്താലും தண்ணீரினாலும் ஜலத்தினாலும், വെള്ളത്താലും ஜலத்தினாலும் ആത്മാവിനാലും ஆவியினாலும் ജനിക്കാത്ത ഒരുത്തനും பிறவாத ஒருவனும் സ്വർഗരാജ്യം അവകാശമാക്കുകയില്ല. பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. കരം വീശി തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞു. கரங்களை வேகமாய் தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். സ്വർഗത്തിൽ പോകേണ്ട പാസ്പോർട്ട്, വിസ, ടിക്കറ്റ് എന്ന് പറയുന്നത്, ஆமென், பரலோகத்துக்கு போகக்கூடிய பாஸ்போர்ட், விசா, டிக்கெட் என்று சொன்னால், നീ യേശുവിനെ രക്ഷിതാവും കർത്താവുമായി സ്വീകരിച്ച്, நீங்கள் இயேசுவை கர்த்தரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டு, ആത്മാവിലായി ஆவிக்குள்ளாகி ജലത്തിൽ മുങ്ങി സ്നാനപ്പെടുമ്പോഴാണ്, ஜலத்திலே மூழ்கி ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான் സ്വർഗത്തിലെ എൻട്രി പാസ് നിനക്ക് ലഭിക്കുന്നത്. பரலோகத்துக்குள் நுழைவதற்குள்ளே நுழைவு பாஸ் உங்களுக்கு கிடைக்கிறது. ഈ വചനം ലൈവിലൂടെ കേൾക്കുന്നവരും സഭയ്ക്കകത്ത് കേൾക്കുന്ന ആരെങ്കിലും സ്നാനപ്പെടാത്ത ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, இந்த வசனத்தை நேரலையின் மூலமாகவோ இந்த நேரடியாக இந்த வசனத்தை கேட்கிற யாராகிலும், സത്യമായിട്ട് ഞാൻ പറയാം, சத்தியத்தை சத்தியமாக நான் சொல்லுகிறேன். വേദപുസ്തകം തലയിൽ ചുമന്നുകൊണ്ട് ഞാൻ പറയാം, வேத புத்தகத்தை தலையில் சுமந்து நான் சொல்லுகிறேன். യേശുവിനെ രക്ഷിതാവും കർത്താവുമായി സ്വീകരിക്കാത്ത ഒരുത്തരും, இயேசுவை கர்த்தரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொள்ளாத ஒருவனும், ആത്മാവിൽ സത്യത്തിൽ ആരാധിക്കാത്ത ഒരുത്തരും, ஆவியிலும் சத்தியத்திலும் ஆராதிக்காத ஒருவரும், ജലത്തിൽ സ്നാനപ്പെടാത്ത ഒരുത്തരും, தண்ணீரிலே ஜலத்தில் மூழ்கி தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளாத ஒருவரும் സ്വർഗരാജ്യ അവകാശമാക്കത്തില്ല. பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. It is your time. இது உங்கள் நேரம். Praise the Lord. ஆமென். Hallelujah. ஹalleluya. ഇതുവരെ സ്നാനപ്പെടാത്ത ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, இதுவரையிலும் தண்ணீரிலே மூழ்கி ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிற ஆமென் இருப்பீர்களானால், നിങ്ങളെ തന്നെ സബ്മിറ്റ് ചെയ്യുക. உங்களையே நீங்கள் அர்ப்பணியுங்கள். നിക്കോദിമോസ് ചോദിച്ചു, நிக்கோதேமு இப்படி கேட்டார், ഞാൻ എങ്ങനെ വീണ്ടും ജനിക്കും? நான் மறுபடியும் எப்படி பிறப்பது? യേശു പറഞ്ഞു, இயேசு சொன்னார், പരിശുദ്ധാത്മാവിലൂടെ അല്ലാതെ ജനിക്കാൻ പറ്റില്ല. பரிசுத்த ஆவியின் மூலமாக பிறவாவிட்டால் பிறக்க முடியாது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, പരിശുദ്ധാത്മാവിലൂടെ മാത്രമേ பரிசுத்த ஆவியானவரின் மூலமாகத்தான் യേശുവിനെ രക്ഷിതാവും കർത്താവുമായി സ്വീകരിക്കാൻ പറ്റത്തുള്ളൂ. இயேசுவை கர்த்தரும் இரட்சகருமாய் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். പരിശുദ്ധാത്മാവ് ഉള്ള വ്യക്തിക്ക് മാത്രമേ, பரிசுத்த ஆவியை உடைய நபரால் மட்டுமே യേശു തന്നെ ക്രിസ്തു എന്ന് പറയാൻ പറ്റത്തുള്ളൂ. இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்ல முடியும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു ആമേൻ പറഞ്ഞേ. ஒரு ஆமென் சொல்லுவோம்.
എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. അടുത്തിരിക്കുന്ന ആളുടെ മുഖത്ത് നോക്കിയിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ள ஆளு கையை பிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லுங்க. പരിശുദ്ധാത്മാവിന് ഇടം കൊടുക്ക്. பரிசுத்த ஆவியானவருக்கு இடத்தை கொடுங்க. പരിശുദ്ധാത്മാവ് നിന്നിൽ വന്നാൽ, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவாரானால், നിനക്ക് പറയാൻ ഒരേ ഒരു വ്യക്തിയുടെ പേരേ കാണത്തുള്ളൂ. உங்களுக்கு சொல்லும்படி இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் தான் இருப்பார். യേശു. அவர்தான் இயேசு. യേശു. இயேசு. അവர்தான் அவர்தான் அவர்தான் യേശു. அவர்தான் 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 യേശു. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. അവர்தான் அவர்தான் அவர்தான் യേശു. அவர்தான் இயேசு. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். എല്ലാവരും കരങ്ങളെ അടിച്ചേ. எல்லாரும் അവர்தான் அவர்தான் அவர்தான் இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. ஒரு தந்தையை போல என்னை தூக்கி சுமப்பவர், ஒரு தாயின் மேலாய் என்னில் அன்பு வைப்பவர். ஒரு தந்தையை போல என்னை தூக்கி சுமப்பவர், ஒரு தாயின் மேலாய் என்னில் அன்பு வைப்பவர். அவர் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? பெத்தலையில் யார் 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 தெரியுமா? அவர் யார் 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 தெரியுமா? பெத்தலையில் பிறந்தவராம், சத்திரத்தில் கிடந்தவராம். பெத்தலையில் பிறந்தவராம், சத்திரத்தில் பிறந்தவராம். பாவிகளை மன்னிக்க வந்தவராம். அவர் யார் 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 தெரியுமா? 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 அவர்தான் 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 இயேசு. 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 ஒரு தந்தையை போலே என்னை தூக்கி சுமப்பவர், ஒரு தாயினும் மேலாய் என்னை அன்பு வைத்தவர். ஒரு தந்தையை போல என்னை தூக்கி சுமப்பவர், ஒரு தாயினும் மேலாய் என்னில் அன்பு வைப்பவர். அவர் யார் 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 தெரியுமா? 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 பெத்தலையில் பிறந்தவராம், சத்திரத்தில் கிடந்தவராம். பெத்தலையில் பிறந்தவராம், சத்திரத்தில் கிடந்தவராம். பாவிகளை மன்னிக்க வந்தவராம். அவர் யார் 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 தெரியுமா? 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 அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 ஜீசஸ். அவர்தான் 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 இயேசு. அவர்தான் 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 அபிஷேகத்தோடு. அவர்தான் அபிஷேகத்தோடு. அவர்தான் அபிஷேகத்தோடு. அவர்தான் 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 இயேசு. அவர்தான் அவர்தான் மேலே ஆகாசத்திലെങ്കിലും கீழே பூமியிലെങ്കിലും ஒரே ஒரு நாமம் அவர்தான் இயேசு. அவர்தான் 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 இயேசு. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. മേലെ ആകാശത്തിലെങ്കിലും மேலே வானத்திலாகிலும் കീഴെ ഭൂമിയിലെങ്കിലും கீழே பூமியிலாகிலும் ഒരേ ഒരു നാമം, ஒரே ஒரு நாமம், യേശു. இயேசுவின் நாமம், യേശു. இயேசு. ഇത് പറയണമെങ്കിൽ இதை சொல்ல வேண்டுமானால் നീ പരിശുദ്ധാത്മാവിനെ പ്രാപിക്കണം. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். നിക്കോദിമോസേ, நிக்கோதேமே, നീ പരിശുദ്ധാത്മാഭിഷേകം പ്രാപിക്കാതെ, நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் യേശു തന്നെ ക്രിസ്തു എന്ന് പറയാൻ പറ്റില്ല. இயேசுதான் கிறிஸ்து என்று உன்னால் சொல்ல முடியாது. ജലത്തിൽ മുങ്ങി സ്നാനപ്പെടാൻ പറ്റില്ല.
தண்ணீரிலே மூழ்கி ஞான ஸ்நானத்தை உன்னால் எடுத்து பெற்றுக்கொள்ள முடியாது. Praise the Lord. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. അഭിഷേകം പ്രാപിക്കണം. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். യേശുവിനെ രക്ഷിതാവും കർത്താവായി സ്വീകരിക്കണം. இயேசுவை கர்த்தரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ജലത്തിൽ മുങ്ങി സ്നാനപ്പെടണം. தண்ணீரிலே மூழ்கி ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். അങ്ങനെ ചെയ്താൽ அப்படி செய்தால் നിനക്ക് യേശുവിനെ പോലെ ഒരു ജനനം ഉണ്ടാകും. உங்களுக்கு இயேசுவை போல ஒரு பிறப்பு உங்களுக்கு എത്ര கிடைக்கும். പേർക്ക് യേശുവിനെ പോലെ പരിശുദ്ധാത്മാവിൽ ജനിക്കണം? எத்தனை பேர் இயேசுவை போலவே பரிசுத்த ஆவியிலே பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? അങ്ങനെയാണെങ്കിൽ அப்படியானால் ഞാൻ മരിക്കണം. நான் மரிக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஆமென். എങ്ങനെ മരിക്കും? எப்படி மரிக்க வேண்டும்? സൂയിസൈഡ് ചെയ്യാനല്ല, தற்கொலை செய்து கொள்ள அல்ல, ആത്മഹത്യ ചെയ്യാനല്ല. தற்கொலை செய்து கொண்டு அல்ல. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നീ എപ്പോഴാണ് വെള്ളത്തിനകത്ത് മുങ്ങുന്നത്? எப்போது நீங்கள் தண்ணீருக்குள் மூழ்குகிறீர்களோ നിന്റെ പാപ മനുഷ്യനെ കുഴിച്ചിടുകയാണ്. உங்களுடைய பாவ மனுஷனை நீங்கள் தோண்டி புதைக்கிறீர்கள். ആ വെള്ളത്തിൽ നിന്ന് നീ കയറി വരുമ്പോൾ அந்த தண்ணீரை விட்டு நீங்கள் மேலே வரும்போது ഇപ്പോൾ ജനിച്ച ശിശുവിനെ പോലെ കയറി വരും. புதிதாய் பிறந்த குழந்தையை போல நீங்கள் வெல்ல வருவீர்கள். അപ്പോൾ നിന്നെ നോക്കി പറയും, அப்போ உங்களை பார்த்து சொல்லுவார், ന്യൂ ബിഗിൻ, புதிய ஆரம்பம், ന്യൂ ബർത്ത്. புதிய பிறப்பு. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி சொல்லுவோம். 2026 2026 it is a time for new begin. புதிய ஆரம்பத்தின் நேரம். പുതിയ ജനനങ്ങൾ നടക്കാൻ പോകുന്നു. புதிய பிறப்புகள் நடக்க போகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். യേശു പരിശുദ്ധാത്മാവിൽ ജനിച്ചു. இயேசு பரிசுத்த ஆவியினால் பிறந்தார். എനിക്കും പരിശുദ്ധാത്മാവിൽ ഒരു ജനനമുണ്ട്. எனக்கும் பரிசுத்த ஆவியினாலே ஒரு பிறப்பு உண்டு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போம். വീണ്ടും ജനിക്കുമ്പോൾ மறுபடியும் பிறக்கும்போது അബ്രാം അബ്രഹാമായി മാറിയതുപോലെ, அபிராம் அபிரகாமாய் மாறினது போல, സാറായി സാറയായി മാറിയതുപോലെ, சாராய் சாராளாய் மாறினது போல, യാക്കോബ് ഇസ്രായേലായി മാറിയതുപോലെ யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினது போல നിനക്കൊരു മാറ്റമുണ്ടാകും. உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கரங்களை பலமாய் தட்டி சொல்லுவோம். മാറ്റങ്ങൾ സംഭവിക്കാൻ പോകുന്നു. மாற்றங்கள் நடக்க போகிறது. 2026 2026 മാറ്റങ്ങളുടെ വർഷമായിരിക്കും. மாற்றத்தின் வருஷங்களா இருக்கும். നിന്റെ ഇപ്പോഴത്തെ അവസ്ഥകൾ മാറാൻ പോകുന്നു. இப்போ உள்ளவங்களுடைய சூழ்நிலை மாற போகிறது. சரித்திரத்தில் ചാൾസ് ബിന്നി എന്ന് പേരുള്ള ഒരു മനുഷ്യനുണ്ടായിരുന്നു. சார்ல்ஸ் பின்னி என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் இருந்தார். ചാൾസ് ബിന്നി പരിശുദ്ധാത്മാവിനെ ചുമക്കുന്ന വ്യക്തിയായിരുന്നു. பரிசுத்த ஆவியானவரை சுமக்கக்கூடிய ஒரு நபராயிருந்தார். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. യേശു പരിശുദ്ധാത്മാവിനെ ചുമന്ന് നടന്നു. பரிசுத்த ஆவியானவரை சுமந்து நடந்தார். ഞാനും പരിശുദ്ധാത്മാവിനെ ചുമന്ന് നടക്കണം. நானும் பரிசுத்த ஆவியானவரை சுமந்து நடக்க வேண்டும். നമ്മളെ പോലുള്ള സാധാ മനുഷ്യനായ ചാൾസ് ബിന്നി, நம்மை போலவே சாதாரண மனுஷனாய் இருக்கக்கூடிய சார்ல்ஸ் பின்னி പരിശുദ്ധാത്മാവിനെ ചുമന്ന് നടന്നപ്പോൾ பரிசுத்த ஆவியானவரை சுமந்து நடந்தபோது പട്ടണങ്ങളിൽ എന്താ സംഭവിച്ചത്? பட்டணங்களிலே என்ன நடந்தது? ചാൾസ് ബിന്നി പരിശുദ്ധാത്മാവിനെ ചുമന്നുകൊണ്ട് சார்ல்ஸ் பின்னி பரிசுத்த ஆவியானவரை சுமந்தவராக അദ്ദേഹം ഒരു പട്ടണത്തിൽ നിന്ന് മറ്റൊരു പട്ടണത്തിലേക്ക് പോകാൻ அவர் ஒரு பட்டணத்தை விட்டு வேறொரு பட்டணத்துக்கு போவதுண்டு. ട്രെയിനിൽ കയറി. அதற்கு அந்த பட்டணத்துக்கு போவதற்கு ஒரு ட்ரெயினில் ஏறினார். ആ ട്രെയിനിലെ ബോഗിക്കകത്ത് அந்த ட்ரெயின் அந்த பெட்டிக்குள்ளே നൂറുകണക്കിന് പേര് അഭിഷേകം പ്രാപിച്ച് നിലത്ത് വീണു. நூற்றுக்கணக்கான பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தரையிலே விழுந்தார்கள். Praise the Lord. ஆமென். ട്രാക്ട് കൊടുത്തില്ല, அவங்களுக்கு ஒரு கைப்பிரதி കൊടുക്കவில்லை, പുതിയ നിയമം കൊടുത്തില്ല, புதிய ஏற்பாட்டை கொடுக்கவில்லை. ചുമ്മാ കയറി ഒരു കസേര അദ്ദേഹത്തിന്റെ സീറ്റ് ഇരുന്നേ ഉള്ളൂ. அந்த சார்ல்ஸ் பின்னி சும்மா அந்த ட்ரெயினுக்குள்ள ஏறி அவருடைய சீட்டில் உட்கார்ந்தார். സകല ബോഗിയിലും പരിശുദ്ധാത്മാവിന്റെ അഭിഷേകം വ്യാപരിക്കും. அந்த ரயில் பெட்டியில் இருக்கக்கூடிய சகல பேரும் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி விழுந்தார்கள். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி சொல்லுவோம். നീ പോകുന്ന സൂപ്പർ മാർക്കറ്റിനകത്ത് അഭിഷേകം വ്യാപരിക്കും. நீங்கள் போகக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள அபிஷேகம் கிரியை செய்யும். നീ പോകുന്ന എല്ലാ സ്ഥലങ്ങളിലും അഭിഷേകം വ്യാപരിക്കും. நீங்கள் போகக்கூடிய எல்லா இடங்களிலும் அபிஷேகம் கிரியை செய்யும். നീ കയറുന്ന ബസ്സിൽ അഭിഷേകം വ്യാപരിക്കും. நீங்கள் ஏறக்கூடிய பஸ்ஸில் அபிஷேகம் கிரியை செய்யும். നീ പോകുന്ന ട്രെയിനിൽ അഭിഷേകം വ്യാപരിക്കും. நீங்க போகக்கூடிய ட்ரெயினில் அபிஷேகம் கிரியை செய்யும். നീ കയറുന്ന ഫ്ലൈറ്റിൽ അഭിഷേകം വ്യാപരിക്കും. நீங்க போகக்கூடியதான ஃளைட்ல அபிஷேகம் கிரியை செய்யும். നീ എവിടെയാണ് കാല് ചവിട്ടുന്നത് അവിടെയെല്ലാം അഭിഷേകം വ്യാപരിക്കും. நீங்க எங்க கால் மிதிப்பீர்களோ அங்க எல்லாம் அபிஷேகம் கிரியைகளை செய்யும். നീ പോകുന്ന ഹോസ്പിറ്റലിൽ അഭിഷേകം വ്യാപരിക്കും. நீங்க போகக்கூடிய மருத்துவமனையில் அபிஷேகம் கிரியை செய்யும். നീ കയറി ചെല്ലുന്ന
കമ്പനികളിൽ അഭിഷേകം വ്യാപരിക്കും. நீங்க போகக்கூடியதான கம்பெனிகளிலே அபிஷேகம் கிரியை செய்யும். നീ പോകുന്ന വീടുകളിൽ അഭിഷേകം വ്യാപരിക്കും. நீங்கள் போகக்கூடிய வீடுகளிலே அபிஷேகம் கிரியை செய்யும். നീ പോകുന്ന സഭയിൽ അഭിഷേകം വ്യാപരിക്കും. நீங்க போகக்கூடிய சபையில் அபிஷேகம் கிரியை செய்யும். അഭിഷേകം ചുമക്കുന്നവർ ചില നിമിഷങ്ങൾ കരങ്ങളെ അടിച്ച് அபிஷேகத்தை சுமக்கிறவர்கள் சில நிமிஷங்கள் கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். നല്ല കൈതട്ടി நல்லா கையை தட்டி വാനത്തിലും இந்த ഭൂമിയിലും വാനത്തിലും இந்த ഭൂമിയിലും വല്ലമயான ഒരു നാമമുണ്ട്. വാനത്തിലും இந்த ഭൂമിയിലും വല്ലമயான ഒരു നാമമുണ്ട്. മനുഷ്യർക്കുള്ളേ വല്ലമയായി വേറൊരു നാമമില്ലേ. മനുഷ്യർക്കുള്ളേ വല്ലമയായി വേറൊരു നാമമില്ലേ. അവൻ നാമം യേശു ക്രിസ്തു. അവൻ നാമം യേശു ക്രിസ്തു. അവൻ നാമം യേശു ക്രിസ്തു. അവൻ നാമം യേശു ക്രിസ്തു. വാനത്തിലും இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையால் வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையால் வேறொரு நாமமில்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமமில்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 அவன் നാമം യേശു ക്രിസ്തു. അഭിഷേകം വ്യാപരിക്കുന്നു. അവൻ നാമം അഭിഷേകം യേശു വ്യാപരിക്കുന്നു. ക്രിസ്തു. കരങ്ങളെ അടിച്ച് നല്ല കൈകളെ തട്ടി അന്യഭാഷ പറഞ്ഞ് അന്യഭാഷ ചൊല്ലി ചില നിമിഷങ്ങൾ come on. ചില നിമിഷങ്ങൾ കൈകളെ തട്ടി രബന കബന രഗന come on. ബാബാന തുടബന ഹദര എല്ലാവരും എല്ലാ കൈകളെ തട്ടി ബലത്തോടെ വായ്களை திறந்து அபிஷேகத்தோடு சார்ல்ஸ் பின்னிയുടെ മേലിരുന്ന சார்ல்ஸ் பின்னியின் மேல் இருந்த சார்ல்ஸ் பின்னி சுமந்த യോഹന്നാൻ ചുമന്ന யோவான் சுமந்த இயேசு சுமந்த பரிசுத்தாவியின் வல்லமை இந்த ஜனத்தின் மேல் വ്യാപരിക്കുന്നു. ஓ கிரியை செய்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க கைகளை தட்டி வல்லமையாய் അജിത എന്ന പേരുള്ള സഹോദരി, அஜிதா என்ற பெயருள்ள சகோதரி, നിന്റെ മേൽ പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി വ്യാപരിക്കുന്നു. உங்கள் மேல் பரிசுத்தாவின் வல்லமை கிரியை செய்கிறது. പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി വ്യാപരിക്കുന്നു. பரிசுத்தாவின் வல்லமை கிரியை செய்கிறது. സെൽവി എന്ന പേരുള്ള സഹോദരി, செல்வி என்ற பெயருள்ள சகோதரி, ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നിന്റെ മേൽ വ്യാപരിക്കുന്നു. தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் கிரியை செய்கிறார். മീന എന്ന പേരുള്ള സഹോദരി, மீனா என்ற பெயருள்ள சகோதரி, ദൈവത്തെ ആരാധിച്ച് தேவனை ஆராதிங்க. ദൈവ ശക്തി മേൽ വ്യാപരിക്കുന്നു. தேவ வல்லமை இப்போது கிரியை செய்கிறது. ஜீசஸ்
Oh, Chudaba, Yes. Kamana, Ragana, Pauda. Urabala, Budabala, Hattana, Rigatuna, Rekatana, அறிவிக்கிறது. Mashela. Oh, தேவ வல்லமை. Daniel, Daniel. Daniel Prabhagar, Oh, Daniel Prabhagar. Daniel Prabhagar. Daniel Prabhagar. ദൈവത്തിന്റെ ഊഴിയക്കാരനെ, தேவனுடைய ஊழியரே, ദൈവ ശക്തി നിന്റെ മേൽ വ്യാപരിക്കുന്നു. தேவ வல்லமை உங்களில் கிரியை This செய்கிறது. is your time. இது உங்கள் நேரம். This is your time. இது உங்கள் நேரம். You are the season changer. நீங்கள் காலத்தை You are the மாற்றக்கூடியவர். season changer. காலத்தை மாற்றக்கூடியவர். அபிஷேகம். அபிஷேகம். சார்ல்ஸ் பின்னிയുടെ மேல் இருந்த சார்ல்ஸ் அபிஷேகம். பின்னையின் மேல் இருந்த அபிஷேகம். தூக்க தயாருள்ளவர். ஓ, சுமக்க விருப்பமுள்ளவர். ராஜு, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வில்லியம் கேரியில மேல் இருந்த அபிஷேகம். வில்லியம் கேரியின் மேல் இருந்த அபிஷேகம். Come on. பெற்றுக்கொள்வோம். வெஸ்லியோட மேல் இருந்த அபிஷேகம். வெஸ்லியின் மேல் இருந்த அபிஷேகம். ராஜு, ராஜு. பெற்றுக்கொள்ளுங்க, Receive the பெற்றுக்கொள்ளுங்க. fire. அக்னியை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the fire. அக்னியை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the fire. அக்னியை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the fire. அக்னியை பெற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து. தொடுகிறார், தொடுகிறார். நீ கயறி செல்லுന്ന இடத்துல நீங்க போகிற இடத்துல ദൈവ ശക്തി വ്യാപരിക്കും. தேவ வல்லமை கிரியை ദൈവ செய்யும். ശക്തി தேவ വ്യാപരിക്കും. வல்லமை கிரியை செய்யும். அபிஷேகம். அபிஷேகம். Fire. அக்னி பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கைகளை தட்டி அந்தர, அந்தர. ராகாதோ ரீபாலா குடபல, குடபலா கமனவா. ராபாபாபாபா Come on. ரேபல் பிரௌடகடக தீ, துனியாடகடக தீ, தீ. ராகாதோ சியாதே സഭയുടെ ഒരറ്റത്തിൽ നിന്നും சபையின் ஒரு முனை தொடங்கி അവസാനം വരെ கடைசி முனை வரையிலும் തീ. அக்னி தீ. அக்னி தீ. அக்னி தீ. அக்னி கைகளை தட்டி கைகளை தட்டி ராபாலா சுடபல ஹதரகா ரிகாட்டாலா ஷேகேரியா வைடகடகதுரி அந்தரா உடமலகதுரி அந்தரா வீரதா ஒடுகிறார். ക്യാൻസറുകൾ സൗഖ്യമാകട്ടെ. கேன்சர் சுகமாகிறது. ട്യൂമറുകൾ സൗഖ്യമാകട്ടെ. கட்டிகள் மறைகிறது. ഉടന്തൽ എഴുന്നേൽക്കട്ടെ. உடவர் எழும்பட்டும். ഉരുട്ടുകണ്ണ് സൗഖ്യമാകട്ടെ. உங்களுடைய கண்ணு திறக்கட்டும். ചെവികൾ ഓപ്പൺ ആകട്ടെ. காதுகள் திறக்கப்படட்டும். Heal. சுகம் Heal. சுகம் Heal. சுகம். ஹalleluya. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. എല്ലാവരും ആരാധിക്കുക. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. വാനത്തിലും இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. സെൽവരാജ്, സെൽവരാജ്, செல்வராஜ், സെൽവരാജേ, செல்வராஜ், നീ പ്രാർത്ഥിക്കുക. நீங்க ஜெபிங்க. നിന്റെ വീട്ടിൽ നിന്ന് ദുഃഖങ്ങൾ പൊട്ടിപ്പോകുന്നു. உங்க வீட்டை விட்டு நுகங்கள் உடைந்து போகிறது. ചങ്ങലകൾ പൊട്ടി മാറുന്നത് പോലെ கிளைகள் உடைந்து மாறுவது போல സെൽവരാജിന്റെ വീട്ടിലേക്ക് செல்வராஜ் வீட்டுக்குள் இருந்து ദൈവ ശക്തി ഇറങ്ങുന്നു. தேவ வல்லமை പിടിച്ചോ, பெற்றுக்கொள்ளுங்க, പിടിച്ചോ. பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் எஸ் ராபா குடபல ஷகதனா எல்லா கைகளை தட்டி വാനത്തിലും இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமமில்லை. ഓഹോ, மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமமில்லை. മെറ്റിൽഡ, മെറ്റിൽഡ എന്ന് പേരുള്ള സഹോദരി பெற்றில்டா என்ற பேருள்ள சகோதரி, ഇന്ന് പകല് സൗഖ്യമാകുന്നു. இந்த பகலில் சுகமாகிறீர்கள். നിന്റെ വീട് വിടുവിക്കപ്പെടാൻ പോകുന്നു. வீடு விடுவிக்கப்பட போகிறது. നിന്റെ வீട്ടിലെ ശാപം, உங்க வீட்டில் உள்ள சாபம், നിന്റെ வீട്ടിലെ തകർച്ചകൾ உங்க வீட்டில் உள்ள உடைவுகள் ദൈവം എടുത്ത് മാറ്റുന്നു എന്ന് தேவன் எடுத்து மாற்றுகிறார் என்று സൈന്യങ്ങളുടെ ഹോവ சேனைகளின் கர்த்தர் ഈ പകലിൽ പ്രവചിക്കുന്നു. இந்த பகலில் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். ചുമക്ക, ചുമക്ക. சுமங்க சுமங்க. നിന്റെ തലമുറ പരിശുദ്ധമാവനെ ചുമക്കട്ടെ. உங்க பிள்ளைகள் பரிசுத்தாவியானவரை சுமப்பார்களாக. നിന്റെ ഭർത്താവ് പരിശുദ്ധമാവനെ ചുമക്കട്ടെ. உங்க கணவர் பரிசுத்தாவியானவரை சுமப்பாராக. നിന്റെ കുടുംബം പരിശുദ്ധമാവനെ ചുമക്കട്ടെ. உங்கள் குடும்பம் பரிசுத்தாவியானவரை சுமக்கட்டும். ചാൾസ് ഫിന്നി ചുമന്നതുപോലെ சார்ல்ஸ் வின்னி சுமந்து போலவே ലീഡേഴ്സ്, தலைவர்களே, തുതിയിക്കോട്ട ലീഡേഴ്സ്, துதியின் கோட்டை சபையின் தலைவர்களே, எஸ் തുതിയിക്കോട്ട ലീഡേഴ്സ്, துதியின் கோட்டை தலைவர்களே, മനുഷ്യനെ ചുമക്കാനല്ല, மனிதனை சுமக்க அல்ல, പരിശുദ്ധമാവനെ ചുമക്കുവാൻ பரிசுத்தாவியானவரை சுமக்க ഞാൻ നിന്നെ അഭിഷേകം ചെയ്യുന്നു. நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். പരിശുദ്ധമാവനെ ചുമക്കുന്ന ജനറേഷൻ, பரிசுத்தாவியானவரை சுமக்கக்கூடிய தலைமுறை, this generation இந்த தலைமுறை പരിശുദ്ധമാവനെ ചുമക്കും. பரிசுத்தாவியானவரை சுமப்பார்கள்.
ലൈവിൽ കണ്ടോണ്ടിരിക്കുന്ന നിന്റെ മേൽ நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற உண்மை പരിശുദ്ധാത്മാവ് പരിവർത്തിക്കുന്നു. பரிசுத்தாவியின் வசைவாடுகிறார். Get ready. ஆயத்தப்படு. This is your time. இது உன் நேரம். This is your time. இது உன் நேரம். You are the history maker. நீ சரித்திரத்தை படைக்க கூடியவன். You are the trend maker. நீ மறுமலர்ச்சியை உண்டு பண்ண You கூடியவன். are the mystery maker. You are the mystery maker. Hallelujah, hallelujah. Ragadana mashabababababa. Udagadaga udagadaga shamdana. Udagadaga rabababababa. Uncontrollable anointing. கட்டுப்படுத்த முடியாத அபிஷேகம். Uncontrollable anointing. கட்டுப்படுத்த முடியாத அபிஷேகம். പരിശുദ്ധാത്മാവിന്റെ നിറവ്. பரிசுத்தாவின் நிறைவு. പ്രാപിക്കാം. கற்றுக்கொள்ளுங்கள். Yes, yes, yes. Oh, hallelujah. ജോസ്ലിൻ Amen, Jocelyn. നിന്റെ അമ്മയുടെ ഉദരത്തിൽ വെച്ച് தாயின் வயிற்றில் வைத்து നീ മരിച്ചു പോകേണ്ടവളായിരുന്നു. மரித்து போக வேண்டிய நபராயிருந்தார். ഇന്ന് നീ ജീവനാണ് ഇരിക്കുന്നത്. இன்னைக்கு நீ உயிரோடு இருப்பது ദൈവത്തിന്റെ പർപ്പസിലാണ്. தேவனுடைய நோக்கம். ദൈവത്തിന്റെ പ്ലാനിലാണ്. தேவனுடைய திட்டத்தில் നിന്നെ തകർക്കുവാൻ உன்னை உடைக்க அழிக்க ഒരു ശക്തിക്ക് കഴിയത്തില്ല. ஒரு வல்லமையினால முடியாது. സൈനികളുടെ യഹോവ ദൂത് പറയുന്നു. சேனைகளின் கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya. ജെനി എന്ന് പേരുള്ള മകളുടെ മേലെ ஜெனி என்ற பெயர் கொண்ட மகன் மேலே ദൈവശക്തി ഇപ്പോൾ ഇറങ്ങുന്നു. தேவ வல்லமை இப்போதே இறங்குகிறது. നിന്റെ ഫ്യൂച്ചറിന് വിരോധമായി, எதிர்காலத்துக்கு விரோதமாய், നിന്റെ ഭാവിക്ക് വിരോധമായി, எதிர்காலத்துக்கு விரோதமாய், നിന്റെ വിദ്യാഭ്യാസത്തിന് വിരോധമായി கல்விக்கு விரோதமாய் പിശാച് വച്ചിരിക്കുന്ന பிசாசு வைத்திருக்கிற സകല പ്ലാനുകളെയും சகல தடைகளையோ കർത്താവ് പൊളിച്ചു മാറ്റുകയാണ്. கர்த்தர் உடைத்து மாற்றுகிறார். ഈ ദൈവാത്മാവ് സംസാരിച്ചവർ, ദൈവശബ്ദം കേട്ടവർ, இந்த தேவ ஆவியானவர் பேசி தேவ சத்தத்தை கேட்டவர்கள் നിങ്ങളുടെ പാസ്റ്ററിന്റെ അടുത്ത് വന്ന് ടെസ്റ്റ് പണി പറയണം. உங்க பாஸ்டர் அருகே வந்து நீங்கள் சாட்சிகளை சொல்ல வேண்டும். വലിയ ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു. பெரிய தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ഓ റാബാല ശഖറദറബബ. ஹalleluya. ഭയങ്കര വിടുതൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. എനിക്കറിയത്തില്ല, വിടുതൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. പരിശുദ്ധാത്മാവിന്റെ ഭയങ്കര ഇമ്പാർട്ടേഷൻ, பரிசுத்தாவினுடைய பயங்கர பகிர்ந்தளிப்பு, പരിശുദ്ധാത്മാവിന്റെ ഭയങ്കര ഒരു ഓവർഫ്ലോ. பரிசுத்தாவினுடைய பயங்கரமான பரிசுத்தாவியானவர் அசைவாடினார். ഒരു ഫാക്ടറിയില് രണ്ട് ഗ്രൂപ്പുകൾ തമ്മിൽ അടിയടക്കുക. ரெண்டு குழுக்கள் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேனேஜரிന്റെ അടുത്ത് അടിവെച്ചുകൊണ്ടിരിക്കുക. அங்கே உள்ள அந்த கம்பெனி மேனேஜரோடு கூட சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சார்ல்ஸ் விண்டிக்கு இது அறியத்தில்ல. சார்ல்ஸ் விண்டிக்கு இந்த சண்டை குறித்து ஒன்றும் தெரியாது. ஃபேக்டரிയുടെ வழியருகே கூட അദ്ദേഹം നടന്നു പോകും. இந்த ஃபேக்டரி இருக்கக்கூடிய வழியாக இந்த சார்ல்ஸ் விண்டி நடந்து போகிறார். പെട്ടെന്ന് രണ്ട് ചേരിക്കാരും, ஆமென், திடீரென்று ரெண்டு குழுவினரும் മുഴങ്കാലിരുന്ന് കരയാൻ തുടങ്ങി. முழங்கால் படியிட்டு அழ ஆரம்பித்து விட்டார்கள். വലിയൊരു പാപബോധം, കുറ്റബോധം ഉണ്ടായി. பெரிய ஒரு பாவ உணர்வு அவர்களுக்குள்ளே உண்டானது. குற்ற உணர்வு. കണ്ണുനീർ തുടങ്ങി. கண்ணீரிலிருந்து தார தாரையாய் கண்ணீர் வடிந்தது. ആമേൻ. അഭിഷേകം ചുമന്നവൻ പാസ് ഓവർ ചെയ്തപ്പോൾ, அபிஷேகத்தை சுமக்கிறவன் அந்த வழியாக கடந்து சென்றபோது അടിപിടി ആക്രമണം സ്റ്റോപ്പായി. அங்கே நடந்தது அடிதடி சண்டை நிறுத்தப்பட்டது. അഭിഷേകമുള്ള നീ കാല് ചവിട്ടുന്നിടത്ത്, அபிஷேகத்தை சுமக்கக்கூடிய நீங்கள் கால் மிதிக்கக்கூடிய இடத்திலே സകല കലഹങ്ങൾ മാറിപ്പോകും. சகல சண்டைகள் கலகங்கள் விலகும். കരം വീശി തട്ടി പറഞ്ഞാട്ടെ, கரங்களை பலமாய் தட்டி சொல்லுவோம். ഭിന്നത ഉണ്ടാക്കുന്ന അഭിഷേകമല്ല, பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய அபிஷேகம் அல்ல, ഭിന്നതയെ മാറ്റുന്ന അഭിഷേകം, பிரிவினையை மாற்றுகிற அபிஷேகம். ഹല്ലേലൂയ, ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ചാൾസ് പിന്നി ഒരിക്കൽ ഒരു ഗ്രാമത്തിലൂടെ കുതിരപ്പുറത്ത് സഞ്ചരിക്കുമ്പോൾ, சார்ல்ஸ் பின்னி ஒரு கிராமத்திலே குதிரைக்கு மேலே பிரயாணப்பட்ட போது ഒറ്റ രാത്രി കൊണ്ട് ஒரே இரவில் ആ ഗ്രാമം ഫുള്ള് യേശുവിനെ രക്ഷിതാവും കർത്താവുമായി സ്വീകരിച്ചു. அந்த முழு கிராமமே இயேசுவை கர்த்தரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொண்டது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് உங்க പറഞ്ഞു. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. പൗലോസ് പറഞ്ഞു, பவுல் சொன்னார், വിശേഷാൽ விசேஷமாக പരിശുദ്ധാത്മാവിന്റെ വരങ്ങളെ വാഞ്ചിപ്പീൻ. பரிசுத்தாவின் வரங்களை வாஞ்சியுங்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നിങ്ങളുടെ പ്രശ്നത്തിനകത്ത് உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே മാനസാന്തരങ്ങൾ നടക്കും. ஆமென். கூட்டம் கூட்டமாய் திரள் திரளாய் மனம் திரும்புதல் நடக்கும். ബിക്കോസ് ഓഫ് യു. ஆமென். உங்கள் நிமித்தமாய், നിങ്ങൾ കാരണം உங்கள் நிமித்தமாய் നിങ്ങളുടെ സഭ 7 മടങ്ങ് ഇനി വർദ്ധിക്കാൻ പോവാ. உங்கள் சபை இனியும் 7 மடங்கு பெருக போகிறது. എന്നോട് പരിശുദ്ധാത്മാവ് പറയാൻ പറയുന്നു, പാസ്റ്റർ பாஸ்டர் என்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ഇപ്പോൾ ഇരിക്കുന്ന വ്യക്തികളെ കാട്ടിയും
இப்போ இருக்கிற விசுவாச பிள்ளைகளை காட்டிலும் 7 மடங்கு 7 மடங்கு ഞാൻ സഭയെ വർദ്ധിപ്പിക്കുമെന്ന് நான் சபையை பெருக பண்ணுவேன் என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ പ്രവചിച്ചു പറയുന്നു. சேனைகளின் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். കരങ്ങളെ അടിച്ച് கரங்களை தட்டி പോരാ 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 போதாது, நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹalleluya. 25,000 7 மடங்காയി വർദ്ധിക്കാൻ പോവാ. 25,000 7 மடங்காக பெருக போகிறது. അതിന്റെ അർത്ഥം அதனுடைய பொருள் നിന്റെ സഭ உங்கள் சபை 2 ലക്ഷമായി മാറാൻ പോകുന്നു. 2 லட்சமாய் மாற போகிறது. അയ്യോ ഇങ്ങനെ കൈയടിച്ചാൽ ശരിയാകത്തില്ല. ஐயோ இப்படி கையை தட்டினா பத்தாது. ഇത് ട്രെൻഡ് സെറ്റ് അല്ല. ஓ இது ட்ரெண்ட் செட் அல்ல. ട്രെൻഡ് സെറ്റ് ஆமே ட்ரெண்ட் செட்டிங். ട്രെൻഡ് സെറ്റ് ചെയ്. ஆமே நீங்க அந்த மறுமலர்ச்சியை உண்டு பண்ணுங்க. ട്രെൻഡ് സെറ്റ് நீங்க ட்ரெண்ட உண்டு பண்ணுங்க. 2030 നിന്റെ സഭ உங்கள் சபை 2 ലക്ഷമായി മാറും. 2 லட்சம் ஆமே விசுவாசிகள் கொண்ட சபையாய் மாறும். പോരാ പോരാ നല്ല போதாதுங்க, நல்ல கையை தட்டி. ഈ ദൂത് ഞാൻ കേരളത്തിൽ പറഞ്ഞാൽ എഴുന്നേറ്റ് നിന്ന് കൈയടിക്കും. இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேரளாவுல சொல்லி இருப்பேனா அவங்க எழும்பி நின்னு கையை தட்டி இருப்பாங்க. നിന്റെ സഭ 2 ലക്ഷമായി മാറാൻ പോകുന്നു. உங்கள் சபை 2 லட்சமாய் மாற போகிறது. കരം അടിച്ചു പറ. கையை தட்டி சொல்லுங்க. 2030 ഞങ്ങൾ 2 ലക്ഷം പേരെ കാണും. நாங்கள் 2 லட்சம் பேரை சபையில் பார்ப்போம். I declare the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை I செய்கிறேன். declare and decree in the name of Jesus. நான் அறிக்கை செய்து இயேசுவின் நாமத்தில் அதை பிரகடனப்படுத்துகிறேன். அது அப்படியே நடப்பதாக അങ്ങനെ ഒരു അഭിഷേകം. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். எஸ் 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 அப்படியே நடக்கட்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇരുന്നേ உட்கார்ந்து கொள்ளுங்க. നല്ല ദൂത് കേൾക്കുമ്പോൾ എഴുന്നേറ്റ് നിന്ന് കൈയടിക്കണം. நல்ல தீர்க்கதரிசன வார்த்தைகளை நீங்க கேட்கும்போது இருக்கிற இடத்தை விட்டு எழும்பி நின்னு கையை தட்டுங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾക്കുള്ള ദൂത് കേൾക്കുമ്പോൾ നിങ്ങൾ എഴുന്നേറ്റില്ല എങ്കിലും ஒருவேளை உங்களுக்குரிய தீர்க்க தரிசனத்தை கேட்கும்போது நீங்க எழும்பாவிட்டாலும் സഭയ്ക്കുള്ള ദൂത് വരുമ്പോ എണീറ്റ് നിന്ന് കൈയടിക്കണം. சபைக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தை வரும்போது நீங்க தயவா எழுந்து நின்று கையை தட்டி ஏற்றுக்கொள்ளுங்க. യേശുവിനെ പറ്റി ഉയർത്തി പറയുമ്പോൾ എഴുന്നേറ്റ് നിന്ന് കൈയടിക്കണം. இயேசுவை குறித்து உயர்த்தி சொல்லும்போது நீங்க எழுந்து நின்று கையை தட்டி கர்த்தரை துதிங்க. ഞാനല്ല ആര് പ്രസംഗിച്ചാലും, நான் அல்ல வேற யாரு பிரசங்கம் பண்ணினாலும், യേശുവിനെ അസാധാരണമായി ഉയർത്തിയാൽ, இயேசுவை அசாதாரணமாய் உயர்த்தினால் എഴുന്നേറ്റ് നിന്ന് കൈയടിച്ച് പ്രോത്സാഹിപ്പിക്കണം. எழும்பி நின்று கையை தட்டி உற்சாகப்படுத்த வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. നമ്മൾ അങ്ങനെ ചെയ്യുമ്പോൾ நாம் அப்படி செய்யும்போது പിശാചിന് അതൊരു അപമാനമാണ്. பிசாசுக்கு அதுவே ஒரு பெரிய அவமானமாய் இருக்கும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், 2026 2026 പിശാചിനെ അപമാനിക്കുന്ന തലമുറ എഴുന്നേൽക്കും. பிசாசை அவமானப்படுத்துகிற தலைமுறையினர் எழும்புவார்கள். 2025 ദൈവത്തെ അപമാനിക്കുന്ന തലമുറകൾ ഉണ്ടായിരുന്നു. தேவனை அவமானப்படுத்தக்கூடிய தலைமுறைகள் இருந்தார்கள். 2026 പിശാചിനെ അപമാനിക്കുന്ന തലമുറ, பிசாசை அவமானப்படுத்தக்கூடிய தலைமுறையினர் എഴുന്നേറ്റ് വരും. எழும்பி வருவார்கள். കരം അടിച്ചു പറ. கையை தட்டி சொல்லுங்க. ஹalleluya. ഒരിക്കലൊരു സ്കൂളില് ஒரு முறை ஒரு ஸ்கூலில் ടീച്ചർമാരെ പഠിപ്പിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോ அம்மை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்துக்கொண்டிருந்த போது പിള്ളേരെല്ലാം കൂടെ ഭയങ്കരമായിട്ട് നിലവിളിക്കാൻ തുടങ്ങി. பிள்ளைங்க எல்லாம் அந்த வகுப்பறையில் இருந்தவர்கள் கூக்குரலிட்டு அழ ஆரம்பித்தார்கள். യേശു വരുന്നു യേശു വരുന്നു എന്ന്. இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் என்று சொன்னார்கள். ടീച്ചർ പേടിച്ചിറങ്ങി ഓടി. அங்கு உள்ள ஆசிரியர் பயந்து அந்த அறையை விட்டு வெளில ஓடினார். എല്ലാ ക്ലാസ് റൂമിനകത്ത് അത് തന്നെ സംഭവിച്ചു. எல்லா கிளாஸ் ரூம்லயும் இதுதான் நடந்தது. 7ാം ക്ലാസ് 8ാം ക്ലാസ് 9ാം ക്ലാസ് 10ാം ക്ലാസ് +1 +2 പിള്ളേരെല്ലാം വിളിച്ചു യേശു വരുന്നു യേശു വരുന്നു. அவன் 7ாம் கிளாஸ் 8ாம் கிளாஸ் 9ாம் கிளாஸ் 10ாம் கிளாஸ் +1 +2 எல்லாரும் சொன்னார்கள், எல்லா பிள்ளைகளும் இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் என்று. ടീച്ചേഴ്സ് എല്ലാം ക്ലാസ്സിൽ നിന്ന് ഇറങ്ങി ഓടി. ஆசிரியர் எல்லா வகுப்பை விட்டு வெளில ஓடினார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രിൻസിപ്പലിന്റെ അടുത്ത് വന്നു. அவன் அங்கே உள்ளதான பிரின்சிபல் இடத்துல வந்தார்கள். അയ്യോ സാർ പിള്ളേരെല്ലാം യേശു വരുന്നു യേശു വരുന്നു എന്ന് വിളിച്ച് ഭയങ്കര വിളി വിളിക്കുന്നു. ஆமே எல்லா பிள்ளைகளும் இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் என்று சொல்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഉടനെ പ്രിൻസിപ്പൽ പറഞ്ഞു, உடனே அங்கே உள்ள தலைமை ஆசிரியர் இப்படி சொன்னார், ഇവിടെ കൂടെ ഏതോ ഒരു വഴിയിലൂടെ இங்க இருக்கிற ஏதோ ஒரு வழியில ചാൾസ് ബിന്നി കടന്നു പോകുന്നുണ്ട്. சார்ல்ஸ் பின்னி போய் கொண்டிருக்கிறார். കരങ്ങളെ അടിച്ചു പറ. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. നീ പോകുന്ന കിലോമീറ്റർ ചുറ്റളവിൽ, நீங்க பிரயாணப்படுகிற கிலோமீட்டர் சுற்றுவட்டாரங்களில் ദൈവ ശക്തി വ്യാപരിക്കും. தேவ வல்லமை அசைவாடும். കരം അടിച്ചു പറ. கையை தட்டி சொல்லுங்க. നീ മതപരിവർത്തനം നടത്തണ്ട. நீங்க ஒரு மதமாற்றத்தை செய்ய வேண்டாம். നീ നടന്നു പോയാ മതി. நீங்க நடந்து போனாலே போதும். മാറേണ്ടവൻ താനേ മാറും. ஓ மாற வேண்டியவர்கள் மனம் திரும்ப வேண்டியவர்கள் தானே மனம் திரும்புவார்கள். Praise the Lord. ஆமென்.
നീ ക്രിസ്മസ് കൂടെ അടിച്ചു പൊട്ടിച്ചാലും ക്രിസ്മസ് പാപ്പയെ അടിച്ചു പൊട്ടിച്ചാലും നീ ആമേ സഭയെ തീ കത്തിച്ചാലും ഇന്ത്യയിൽ ദൈവം ഒരു മാറ്റം കൊണ്ടുവരും. ആമേ നീ ക്രിസ്മസ് ദാതാവ് അടിച്ചു വതച്ചാലോ നീ ക്രിസ്മസ് കുടില അടിച്ചു വതച്ചാലോ ആമേ ദേവൻ ഹല്ലേലൂയ இந்தியாவிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்க ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഒരുവനും ഇന്ത്യയിലെ റിവൈവലിനെ തടയാൻ പറ്റില്ല. இந்திய தேசத்தின் எழுப்புதலை ஒரு நாளும் தடுக்கவே முடியாது. നൂറുകണക്കിന് ആയിരക്കണക്കിന് நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ചാൾസ് ബിന്നിമാരെ എഴുന്നേൽപ്പിക്കും. சார்ல்ஸ் பின்னியை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். കരമടിച്ചു പറ. கையை தட்டி சொல்லுங்க. துதியின் கோட்டைக்ககത്ത് துதியின் கோட்டைக்குள்ளே ആയിരക്കണക്കിന് ചാൾസ് ബിന്നിമാർ சார்ல்ஸ் பின்னிகள் എഴുന്നേൽത്തി വാ. எழும்பி வா. Come on. வெல்ல வாங்க. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. നിന്നെ കാണുന്നവൻ ഭയപ്പെടുന്ന കാലം വരാൻ പോകുന്നു. உங்களை பார்க்கிறவர் நடுநடுங்கக்கூடிய காலகட்டம் வர നിന്നെ போகிறது. കാണുന്നവൻ നടുങ്ങുന്ന കാലം വരാൻ പോകുന്നു. உங்களை பார்க்கிறவர் நடுநடுங்கக்கூடிய காலகட்டம் வர போகிறது. ദൈവദാസനെ ഞാൻ പ്രവചിച്ചു പറയുന്നു. தேவ ஊழியரே நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன். ഇന്ത്യ നടുങ്ങുന്ന ഒരു റിവൈവൽ. இந்திய தேசமே நடுங்கக்கூடிய அளவிலே உள்ள ஒரு எழுப்புதல். ഇന്ത്യ நடுங்குന്ന റിവൈവൽ. ஓ உன்னை நடுங்க வைக்கக்கூடிய எழுப்புதல். ഇന്ത്യ നടുങ്ങുന്ന റിവൈവൽ. இந்தியாவை நடுங்க வைக்கக்கூடிய எழுப்புதல். துதியின் கோட்டையில் നിന്ന് പുറപ്പെടാൻ പോകുന്നു. துதியின் கோட்டை சபையிலிருந்து புறப்பட போகிறது. நல்ல கை தட்டி நல்ல கைகளை தட்டி எஸ் போரா போதாது நல்ல உற்சாகமாய் போரா எஸ் ஹalleluya ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya. ഒരു പോയിന്റേ പറഞ്ഞോളൂ, ബാക്കി ഇനി 8 പോയിന്റ് ഉണ്ട്. വേഗത്തിൽ പറയപ്പെട്ടു. ஆமே ஒரு குறிப்பு தான் சொல்லி இருக்கிறேன். இனியும் 8 குறிப்புகள் இருக்கு. യേശുവിന്റെ ജനനത്തിൽ പരിശുദ്ധാത്മാവ് ഉണ്ടായിരുന്നു. இயேசுவின் பிறப்பிலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இரண்டாவதாக ലൂക്കോസ് 2:40. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 40வது வசனம். വീട്ടിൽ പോയിട്ട് വായിച്ചാൽ വായിക്കാൻ സമയമില്ല. நீங்க வீட்ல போய் வாசிக்க நேரம் இல்ல. പെട്ടെന്ന് സ്ക്രീനിൽ ഞാൻ പറഞ്ഞ വചനം മാത്രം ഇട്ടിട്ട് പോയിക്കോ. ஆமென். திடீரென்று சொன்ன அந்த வசனத்தை மட்டும் நீங்க ஸ்கிரீன்ல போடுங்க. ലൂക്കോസ് 2:40. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:40. യേശുവിന്റെ വളർച്ചയിൽ പരിശുദ്ധാത്മാവ് ഉണ്ടായിരുന്നു. இயேசுவின் வளர்ச்சியில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். പൈതൽ വളർന്നു. ஆமென். பிள்ளை வளர்ந்தது. ஞாനം നിറഞ്ഞു. ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. ദൈവാത്മാവ് യേശുവിന്റെ മേലുണ്ടായിരുന്നു. தேவ ஆவியானவர் இயேசுவின் மேல் இருந்தார். എല്ലാരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க. യേശു വളർന്നത്. இயேசு வளர்ந்தது പരിശുദ്ധാത്മാവിൽ. பரிசுத்த ஆவியின் மூலமாக. വളരാൻ അനുവദിക്കാത്ത ഒരു രാജാവ് ഉണ്ടായിരുന്നു. அவரை வளர விடாத ஒரு ராஜா அங்க இருந்தார். അവന്റെ മുമ്പിൽ യേശു വളർന്നു. ஆனாலும் அவனுக்கு முன்னதாகவே இயேசு வளர்ந்தார். അല്ലെങ്കിൽ ഹെരോദാവിന്റെ മുമ്പിൽ യേശു വളർന്നു. ஏரோதுக்கு முன்பதாக இயேசு வளர்ந்தார். നിന്നെ വളരാൻ അനുവദിക്കാത്ത ആരുണ്ടെങ്കിലും உங்களை வளர விடாம தடுக்கக்கூடிய யார் இருந்தாலும் അവന്റെ നടുവിൽ அவனுக்கு நடுவாக നീ ഒരു സൂപ്പർ നാച്ചുറലായി വളരും. நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நபராக வளருவீர்கள். എല്ലാരും പറഞ്ഞേ. எல்லாரும் சொல்லுங்க. എനിക്കൊരു സ്പിരിച്വൽ ഗ്രോത്ത് ഉണ്ട്. எனக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டுன்னு சொல்லுங்க. ഒരു പ്രോസ്പെരിറ്റി ഗ്രോത്ത് ഉണ്ട്. எனக்கு செழிப்பின் ஆமென் வளர்ச்சி உண்டுன்னு சொல்லுங்க. വളർച്ചയിൽ യേശു ഉണ്ട്. ஆமென். இரண்டாவதாக வளர்ச்சியில் இயேசு இருக்கிறார். ஆவியானவர் இருக்கிறார். மூன்றாவதாக ലൂക്കോസ് സുവിശേഷം 4:1. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனம். യേശുവിനെ പരിശുദ്ധാത്മാവ് മരുഭൂമിയിൽ നടത്തി. இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் வனாந்திரத்துக்கு நேராக வழி நடத்தினார். 2 എന്റെ നടപ്പ് പരിശുദ്ധാത്മാവിലായിരിക്കണം. ஆமென் ஆமென். என்னுடைய நான் நடக்கிறது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். മരുഭൂമിയിലൂടെയാണ് നടക്കുന്നതെങ്കിലും நான் ஆமென் வனாந்திரத்துல தான் நடக்கிறேன் என்றாலும் ഞാൻ പരിശുദ്ധാത്മാവിൽ നടക്കും. நான் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் നീ நடப்பேன். പരിശുദ്ധാത്മാവിൽ നടന്നാൽ நீங்க பரிசுத்த ஆவியிலே நடந்தால் നിന്റെ കാല് വഴുതുവാൻ അവൻ സമ്മതിക്കത്തില്ല. உங்க கால் வழுக்குவதற்கு அவர் விடவே மாட்டார். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. ஆமென். கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ദൈവം നടത്തുന്ന വഴിയുണ്ട്. தேவன் நடத்தக்கூடிய வழி இருக்கிறது. മനുഷ്യൻ നടത്തുന്ന വഴിയുണ്ട്. மனுஷனும் வழி நடத்தக்கூடிய வழியும் உண்டு. ദൈവം യേശുവിനെ മരുഭൂമിയിലൂടെ നടത്തി. தேவன் இயேசுவை வனாந்திரத்தின் வழியாக வழி நடத்தினார். ഇനി മനുഷ്യർ യേശുവിനെ നടത്തിയ വഴി. ஆமென். இயேசுவை மனிதர்கள் நடத்தின வழி. ஒன்று അന്നാവിന്റെ വീട്ടിൽ നടത്തി. அன்னாவின் வீட்டுக்கு நேராய் நடத்தினார். കയ്യഫാവിന്റെ വീട്ടിൽ നടത്തി. காய்பாவின் வீட்டுக்கு நேராய் நடத்தினார். സെൻഹരിത് സംഘത്തിന്റെ നടുവിലൂടെ നടത്തി. சன்கரித் ஆமென் அந்த சங்கத்துக்கு நேராய் நடத்தி. சனகரிப் சங்கத்துக்கு நேராய் நடத்தினார். പീലാത്തോസിന്റെ വീട് വരെ നടത്തി. பிலாத்துவின் அரண்மனை வரையிலும் நடத்தினார். ഹെരോദാവിന്റെ വീട്ടിലേക്ക് നടത്തി. ஏரோதுவின் அரண்மனைக்கு நேராய் நடத்தினார். വീണ്ടും പീലാത്തോസിന്റെ വീട്ടിലേക്ക് നടത്തി. மறுபடியும் பிலாத்துவின் வீட்டுக்கு நடத்தினார்.
ഹല്ലേലൂയ. Hallelujah. 7 മണിക്കൂർ നടത്തി. 7 மணி நேரம் நடக்க பண்ணினார்கள். 5 കോടതിയിൽ 5 நீதிமன்றத்தில் 6 പ്രാവശ്യം യേശുവിനെ വിസ്താരണത്തിലൂടെ നടത്തി. 6 முறை அவரை நியாயம் விசாரித்தார்கள். ഒരു വ്യാഴാഴ്ച പീഡനത്തിലൂടെ നടത്തി. ஒரு வியாழக்கிழமை அவரை உபத்திரவப்படுத்தி பாடு கொடுத்து அவரை நடத்தினார்கள். തുപ്പലിലൂടെ നടത്തി. உமிழ்ந்து காரு துப்பி அவரை வழி நடத்தினார்கள். വേദനയിലൂടെ നടത്തി. வலியை கொடுத்து அவரை நடத்தினார்கள். ഒറ്റപ്പെടലിലൂടെ നടത്തി. தனிமைப்படுத்தி நடத்தினார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എക്സെട്രാ. இன்னும் அநேக காரியங்களை செய்தார்கள். പരിശുദ്ധാത്മാവ് ஆனா பரிசுத்த ஆவியானவர் ഇവയിൽ നിന്ന് യേശുവിനെ ഉയർത്തെഴുന്നേൽപ്പിച്ചു. இவை எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு எழுப்பினார். കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തെ സ്തോത്രം ചെയ്തു. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போம். പരിശുദ്ധാത്മാവില്ലാതെ இஸ்ராயேல் ஜனம் 40 வருஷம் மறுபூமியில் நடന്നു. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் 40 வருடங்கள் சுற்றி கொண்டிருந்தார்கள். പരിശുദ്ധാത്മാവിൽ യേശു 40 ദിവസം കൊണ്ട് ജയിച്ചു. பரிசுத்த ஆவியானவர் இயேசு 40 நாளிலே ஜெயித்தார். പരിശുദ്ധാത്മാവില്ലാതെ 40 വർഷം നടന്ന பரிசுத்த ஆவி இல்லாமல் 40 வருஷம் வனாந்திரத்தை சுற்றின இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனார்கள். പരിശുദ്ധാത്മാവുള്ള യേശു 40 ദിവസം കൊണ്ട് ജയിച്ചു. ஆனால் பரிசுத்த ஆவியை உடைய இயேசு 40 நாளிலே ஜெயம் கொண்டார். ഹല്ലേലൂയ. 4 நான்காவதாக അപ്പോസ്തല പ്രവൃത്തി அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 10:38 10வது அதிகாரம் 38வது வசனம். ലൂക്കോസ് 4:14 லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:14 യേശുവിന്റെ മേൽ അഭിഷേകം ഉണ്ടായിരുന്നു. இயேசுவின் மேல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവൻ ഇരട്ടി ശക്തിയോടെ ഇറങ്ങി വന്നു. அவர் இரட்டத்தனையான வல்லமையோடு புறப்பட்டு வந்தார். കയറിയതുപോലെ ഇറങ്ങി വന്നത്. ஆமென். அவர் ஏறினது போல திரும்பி வரவில்லை. ഇരട്ടി ശക്തിയോടെ ഇറങ്ങി വന്നു. அவர் வரும்போது இரட்டத்தனையான வல்லமையோடு இறங்கி வந்தார். ജോസഫ് யோசேப்பு സ്വപ്നം കാണുന്നവനായി കാരാഗ്രഹത്തിൽ കയറി. சொப்பனத்தை பார்க்கக்கூடியவனாய் சிறைச்சாலைக்குள் போனான். കാരാഗ്രഹത്തിൽ നിന്ന് ഇറങ്ങിയപ്പോ ஆனா சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்தபோதோ സ്വപ്നം കാണുന്നവനായിട്ടല്ല, சொப்பனத்தை பார்க்கக்கூடியவனாக அல்ல, സ്വപ്നത്തെ വ്യാഖ്യാനിക്കുന്നവനായി പുറത്തു വന്നു. சொப்பனத்தை வியாக்கியானம் செய்யக்கூடியவனாய் வெளில வந்தான். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். പോരാ ശക്തിയോടെ, நல்ல பலத்தோடு നല്ല 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 எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி നല്ല ദൈവത്തെ സ്തുതിച്ച് நல்ல தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 5 ஐந்தாவதாக ലൂക്കോസ് 24:19 லூக்கா 24:19 വാക്കിലും പ്രവൃത്തിയിലും ശക്തനായ പ്രവാചകൻ, வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. യേശുവിന്റെ ശുശ്രൂഷയിൽ പരിശുദ്ധാത്മാവ് ഉണ്ടായിരുന്നു. இயேசுவின் ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ശതാധിപനെയും കനാന്യ സ്ത്രീയെയും കിലോമീറ്ററുകൾക്ക് ദൂരെ വാക്കുകൊണ്ട് സൗഖ്യമാക്കി. 100க்கு அதிபதியானுடைய வேலைக்காரனையும் கானானிய ஸ்திரீயினுடைய மகளையும் ஆமென் ஆமென் நூற்றுக்கணக்கான ஆமென் தூரத்திலிருந்தே சுகப்படுத்தினார். 6 ஆறாவதாக എബ്രായർ 9:14 எபிரேயர் 9:14 യേശുവിന്റെ ക്രൂശീകരണത്തിൽ പരിശുദ്ധാത്മാവ് ഉണ്ടായിരുന്നു. இயேசுவின் சிலுவை அறையுதலில் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போம். 7 ஏழாவதாக റോമർക്ക് എഴുതിയ ലേഖനം 8:11 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:11 യേശുവിനെ മരിച്ചവരുടെ ഇടയിൽ നിന്ന് ഉയർപ്പിച്ച ആത്മാവ്, இயேசுவை மரித்தோரின் நடுவிலிருந்து உயிர்த்தெழுதச் செய்த ஆவியானவர். യേശു ഉയർത്തെഴുന്നേറ്റത് പരിശുദ്ധാത്മാവിലായിരുന്നു. இயேசு உயிரோடு எழும்பினது பரிசுத்த ஆவியின் மூலமாக. യേശു മരിച്ചത് പരിശുദ്ധാത്മാവിലായിരുന്നു. இயேசு மரித்தது பரிசுத்த ஆவியின் மூலமாக. 8 எட்டாவதாக അപ്പോസ്തല പ്രവൃത്തി 1:9 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 1வது அதிகாரம் 9வது യേശു வசனம். സ്വർഗ്ഗാരോഹണം ചെയ്തത് இயேசு பரமேறி சென்றது പരിശുദ്ധാത്മാവിലായിരുന്നു. பரிசுத்த ஆவியினாலேதான். അല്ലയോ ഗലീലാ പുരുഷന്മാരെ, ஆமென். கலிலேயா புருஷரே, എന്നെ ഉറ്റുനോക്കുന്നതെന്ത്? என்னை எதற்காக என்னை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? നിങ്ങളെ വിട്ട് പോകുന്നത് പോലെ മടങ്ങി വരും. எப்படி நான் உங்களை விட்டு மேலே எடுத்துக் கொள்ளப்படுகிறேனோ அதே போல திரும்ப வருவேன். ഇത് പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ சொல்லிக் கொண்டிருக்கும் போது ഒരു മേഘം കടന്നു വന്നു. ஒரு மேகம் கடந்து வந்தது. ഈ മേഘമായിരുന്നു പരിശുദ്ധാത്മാവ്. இந்த மேகம் தான் பரிசுத்த ஆவியானவர். യേശു പരിശുദ്ധാത്മാവിൽ എടുക്കപ്പെട്ടു. இயேசு பரிசுத்த ஆவியின் மூலமாக எடுத்துக் கொள்ளப்பட்டார். അവസാനം 9 கடைசியாக 9வது குறிப்பு വെളിപ്പാട് 1:7 வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 9வது வசனம். വായിച്ചട്ടെ. ஆமென். வாசிக்க கேட்கலாம். Revelation 1:7வது வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படி ஆகும்,
ஆமென். அவன் பரிசுத்தாத்மாவில் மடங்கி வரும். அவர் பரிசுத்த ஆவியின் மூலமாகவே மறுபடியும் திரும்ப வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் மீண்டும் பரிசுத்தாத்மாவில் வரும். அவர் மறுபடியும் பரிசுத்த ஆவியிலே வருவார். அவன் வரும்போது அவர் வரும்போது சகல கண்ணுகளும் காணும். சகல கண்களும் அவரை நோக்கி பார்க்கும். அந்தி கிறிஸ்து காணும். அந்தி கிறிஸ்து பார்ப்பான். இந்த சபையை உபத்திரவிക്കുന്നவர் காணும். இன்றைக்கு சபையை உபத்திரவப்படுத்துறவர்கள் பார்ப்பார்கள். பைபிள் கத்திക്കുന്നவர் காணும். வேதத்தை எரிக்கிறவர்கள் பார்ப்பார்கள். பைபிளை வலிச்சு கீறியவர் காணும். ஆமென். பைபிளை கிழித்து போட்டவர்கள் பார்ப்பார்கள். கிறிஸ்மஸ் ஆഘോഷം வேண்டா എന്ന് கீஜை விളിക്കുന്നவர் காணும். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் கொண்டாட்டமே வேண்டாம் என்று ஜெயம் போடுகிறவர்கள் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி? கிறிஸ்தவம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? வாட் இஸ் சர்ச்? சபை என்றால் அதனுடைய பொருள் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்? பரிசுத்த ஆவியானவர் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்ஸ்டாப்பபிள். ஆமென். ஹல்லேலூயா. முடிவில்லாதது. You are unstoppable. ஆமென். நீங்க ஆமென். ஹல்லேலூயா. தடுக்க You முடியாதவர்கள். are unstoppable. நீங்க தடுக்க முடியாதவர்கள். You are unstoppable. நீங்க நிறுத்த முடியாதவர்கள். Revival. எழுப்புதல். റിവൈവലിനെ തടയാൻ ആർക്കും പറ്റത്തില്ല. எழுப்புதலை தடை செய்ய ஒருவராலும் முடியாது. You are unstoppable. நீங்க தடுக்க I முடியாதவர்கள். am unstoppable. நான் தடுக்க முடியாதவன். We are unstoppable. நாம் எல்லோரும் தடுக்க முடியாதவர்கள். Church unstoppable. சபை தடுக்க முடியாது. Revival unstoppable. ஓ, எழுப்புதலை தடுக்கவே முடியாது. Holy Spirit unstoppable. பரிசுத்த ஆவியானவர் தடை செய்ய முடியாது. Deliverance unstoppable. விடுதலையை தடை செய்ய முடியாது. കരമടിച്ചു പറഞ്ഞേ. கரம் தட்டி சொல்லுவோம். എല്ലാവരും കണ്ണുകൾ അടച്ചാട്ടെ. எல்லாரும் கண்களை மூடி. Close your eyes. கண்களை மூடுவோம். എല്ലാവരും ദൈവസന്നിധിയിൽ എഴുന്നേറ്റാട്ടെ. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். ഇന്ന് പകൽ അസാധാരണമായ അഭിഷേകം വ്യാപരിക്കാൻ പോവാ. இந்த பகலில் அசாதாரணமான அபிஷேகம் கிரியை செய்ய போகிறது. എല്ലാവരും എഴുന്നേറ്റാട്ടെ. எல்லாரும் எழுந்திருப்போம். ദൈവസന്നിധിയിൽ പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். Come on, come on, come on. Yes, hallelujah. ചൂടാറാബാലാബ റബാലാബ എല്ലാ കണ്ണുകളും അടയട്ടെ. Yes. ആ ചാൾസ് ബിന്നി ചുമന്ന അഭിഷേകം. The சார்ல்ஸ் பின்னி சுமந்த அபிஷேகம். ചുമക്കാൻ തയ്യാറുള്ള എത്ര പേരുണ്ട്? ஆமென். சுமக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற எத்தனை பேர்? എത്ര പേരുണ്ട്? எத்தனை பேர் சுமக்க I விரும்புகிறீர்கள்? need anointing. எனக்கு அபிஷேகம் தேவை. I need anointing. எனக்கு அபிஷேகம் தேவை. I need anointing. எனக்கு அபிஷேகம் தேவை. I need anointing. எனக்கு அபிஷேகம் தேவை. പ്രാർത്ഥിച്ച് എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ച്. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபிப்போம். യേശുവേ, യേശുவே, എനിക്ക് അഭിഷേകം വേണം. எனக்கு அபிஷேகம் வேண்டும். ലക്ഷ്മി എന്ന് പേരുള്ള സഹോദരി, லட்சுமி என்ற பெயர் கொண்ட சகோதரி, ഇന്ന് പകല് പ്രാർത്ഥിച്ച് இந்த பகலில் ஜெபியுங்கள். എനിക്ക് அபிஷேகம் വേണം. எனக்கு அந்த அபிஷேகம் தேவை. ഇന്ന് നിന്റെ മേൽ അഭിഷേകം വന്ന് നിറയാൻ പോവാ. இன்றைக்கு உங்களை அபிஷேகம் நிரப்ப போகிறது. ആ വിജയലക്ഷ്മി എന്ന് പേരുള്ള സഹോദരി, விஜயலட்சுமி என்ற பெயர் கொண்ட சகோதரி, വിജയകുമാരി എന്ന് പേരുള്ള സഹോദരി, விஜயகுமாரி என்ற பெயர் கொண்ட சகோதரி, ഇന്ന് പകല് നിന്റെ മേൽ ഒരു അഭിഷേകം നിറവ് വരാൻ പോവാ. இந்த பகலில் உங்கள் மேல் அபிஷேகத்தின் நிறைவு வரப்போகிறது. സതീഷ് சதீஷ் എന്ന് പേരുള്ള ദൈവത്തിന്റെ അഭിഷേകത്തിനെ, சதீஷ் என்ற பெயர் கொண்ட தேவனுடைய ஊழியரே, നിന്റെ മേൽ ഇന്നൊരു ഭയങ്കര അഭിഷേകം ഇറങ്ങാൻ പോവാ. உங்கள் மேல இன்றைக்கு பயங்கர அபிஷேகம் இறங்க You are போகிறது. unstoppable. நீங்கள் தடுக்க You முடியாதவர்கள். are unstoppable. நீங்கள் நிறுத்த ഈ முடியாதவர்கள். വചനം കേട്ടോണ്ടിരിക്കുന്ന ആനന്ദ് എന്ന് പറഞ്ഞ ബ്രദർ, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆனந்தம் என்று பெயர் கொண்ட நபரே, ആനന്ദ് എന്ന് പേരുള്ള ബ്രദർ, ஆனந்த் என்று பெயர் கொண்ட சகோதரரே, you are unstoppable. நீங்கள் தடுக்க முடியாதவர்கள். You are unstoppable. நீங்கள் தடுக்க முடியாதவர்கள். ലീല എന്ന് പേരുള്ള സഹോദരി, யூலா என்று பெயர் கொண்ட சகோதரி, லீலா, യേശു നിന്നെ സൗഖ്യമാക്കാൻ പോകുന്നു. இயேசு உங்களை You சுகப்படுத்துகிறார். are unstoppable. நீங்கள் தடுக்க முடியாதவர்கள். ബ്യൂല എന്ന് പേരുള്ള സഹോദരി, பியூலா என்ற பெயர் கொண்ட சகோதரி, നീ വന്നതുപോലെ അല്ല, நீங்க വந்தது போல அல்ல. ഇന്ന് മടങ്ങി പോകുമ്പോൾ இன்னைக்கு திரும்ப போகும்போது അസാധാരണമായ ഒരു വിടുതൽ அசாதாரணமான ஒரு விடுதலை നീ കാണാൻ പോകുന്നു. நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ഹല്ലേലൂയ. ശാന്തിനി എന്ന് പേരുള്ള സഹോദരി, சாந்தினி என்ற பெயர் கொண்ட சகோதரி, ഇന്ന് പകല് യേശു നിന്റെ കുടുംബത്തെ തൊടുകയാ. இந்த பகலில் இயேசு உங்கள் குடும்பத்தை தொடுகிறார். എല്ലാ നെഗറ്റീവ് സ്പിരിറ്റുകളും, எல்லா எதிர்மறையான ஆவிகளும், എല്ലാ പോരാട്ടങ്ങളും, எல்லா போராட்டங்களும், എല്ലാ പ്രോബ്ലങ്ങളും, எல்லா பிரச்சனைகளும் ഇന്ന് പകല് നിന്നെ വിട്ട് മാറാൻ പോവാ. இந்த பகலில் உன்னை விட்டு விலக போகிறது. അൺഫോർഗറ്റബിൾ മൂവ്മെന്റ്, ஓ, மறக்க முடியாத ஒரு அசைவு നീ കാണാൻ പോകുന്നു. நீங்கள் பார்க்க போகிறீர்கள். എല്ലാവരും കരങ്ങളെ അടിച്ച്, எல்லாரும் கரங்களை தட்டி, വാനത്തിലും இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. വാനത്തിലും இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு.
வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா அபிஷேகம் வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ജെയിംസ് എന്ന പേരുള്ള സഹോദരാ, ஜேம்ஸ் என்ற பெயர் கொண்ட சகோதரரே, ഇപ്പോൾ നീ വിടുതൽ പ്രാപിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നു. இப்போது நீங்கள் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്. எல்லாரும் நல்ல கைகளை தட்டி தேவனை ഒരു ജെയിംസ് ஸ்தோத்திரிப்போம். എന്ന പേരുള്ള അച്ഛന്റെ പേര്, ஒரு ஜேம்ஸ் என்ற பெயர் கொண்ட சகோதரர் மேல ഒരു അസാധാരണമായ വിടുതൽ ஒரு அசாதாரணமான விடுதலை ഇപ്പോൾ നടക്കുന്നു. இப்போதே நடக்கிறது. പോൾ പ്രകാശ് എന്ന പേരുള്ള സഹോദരാ, பவுல் பிரகாஷ் என்ற பெயர் கொண்ட சகோதரரே, നിന്റെ സകല കടഭാരങ്ങളും உங்களுடைய சகல கடன் பாரங்களும் സകല പ്രശ്നങ്ങളും சகல பிரச்சனைகளும் കർത്താവ് ഇപ്പോൾ എടുത്ത് മാറ്റുന്നു എന്ന് கர்த்தர் இப்போதே எடுத்து மாற்றுகிறார் என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ ദൂത് പറയുന്നു. சேனைகளின் கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். ശിവ എന്ന പേരുള്ള ബ്രദർ, சிவா என்ற பெயர் கொண்ட சகோதரரே, യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் നിന്റെ സകല ശാപങ്ങളെയും உங்களுடைய சகல சாபங்களையும் ദൈവം എടുത്ത് മാറ്റാൻ പോകുന്നുവെന്ന്. தேவன் எடுத்து மாற்றப் போகிறார் என்று 2025 പരാജയം 2025 உண்டாயிருந்த தோல்விகள் 2026 2026 നീ കാണത്തില്ല എന്ന് நீங்க பார்ப்பதில்லை என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ சேனைகளின் கர்த்தர் ഈ പകൽ പ്രവചിക്കുന്നു. இந்த பகலில் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். ഗ്ലോറി ഗ്ലോറി Glory. പ്രാർത്ഥിക്കുക ஜெபிங்க ஜெபிங்க. നിന്റെ ഉച്ചം നിലമുള്ള ഉള്ളങ്കാല് വരെ உங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் ഡോക്ടർ നിനക്ക് വിരോധമായി എഴുതിയ மருத்துவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுதின സകല വിധികളെയും சகல விதிகளையும் ദൈവം മാറ്റി എഴുതുന്നു എന്ന് தேவன் மாற்றி எழுதுகிறார் என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ சேனைகளின் கர்த்தர் ഇപ്പോൾ പ്രവചിക്കുന്നു. இப்போதே தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். ഏഞ്ചൽ ஏஞ்சல் ஏஞ்சல் മോളെ പ്രാർത്ഥിക്കുക. மகளே ஜெபிங்க. യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் നിന്റെ ഭാവിയെ തകർക്കുവാൻ വേണ്ടി, எதிர்காலத்தை அழிக்கும்படி, നിന്നെ റാഞ്ചി കളയുവാൻ വേണ്ടി, உன்னை பறித்துக் கொள்ளும்படி, റാഞ്ചൽ പക്ഷി ஓ ஆமென் பறவை നിന്റെ തലയ്ക്ക് വിതയിരിക്കുമ്പോൾ உன் தலைக்கு மேல இருக்கும்போது ഇസ്രായേലിന്റെ പരിപാലകൻ இஸ்ரவேலை காக்கிறவர் വിടത്തില്ല, നിന്നെ വിട്ടുകൊടുക്കത്തില്ല. உன்னை விடவே மாட்டார், விடவே மாட்டார். സ്റ്റെല്ല ஸ்டெல்லா ஸ்டெல்லா സ്റ്റെല്ല എന്ന് പേരുള്ള മാതാവേ, ஸ்டெல்லா என்ற பெயர் கொண்ட தாயே, നിന്റെ വീട്ടിനകത്തുള്ള സകല പ്രശ്നങ്ങളെ உங்க வீட்டுக்குள்ள சகல பிரச்சனைகளையும் ഇന്ന് പകല് இந்த பகலில் കർത്താവ് ഒരു പരിഹാരമായി கர்த்தர் ஒரு பரிகாரமாய் ഇറങ്ങി വരുന്നു എന്ന് ஒரு பரிகாரியாய் இறங்கி வருகிறார் என்று ദൈവത്തിന്റെ ആത്മാവ് தேவ ஆவியானவர் ഇപ്പോൾ പ്രവചിച്ചു പറയുന്നു. இப்போது தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். മരിച്ചവർ ജീവിക്കട്ടെ, മരിച്ചവർ ജീവിക്കട്ടെ. மரித்தவர்கள் வாழட்டும், ஜீவிக்கட்டும். ചാൾസ് വിന്നി ചുമന്ന അഭിഷേകം சார்ல்ஸ் வினி சுமந்த அபிஷேகம் നീയും ചുമക്കും, நீங்களும் சுமப்பீர்கள். നിന്റെ തലമുറ ചുമക്കും. உங்க தலைமுறையினர் சுமப்பார்கள். യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் I bless in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். സൗഖ്യങ്ങൾ നടക്കട്ടെ, சுகங்கள் உண்டாகட்டும், വിടുതലുകൾ നടക്കട്ടെ. விடுதலைகள் உண்டாகட்டும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில்